அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். அந்திவானம் அற்புதமான அழகை அள்ளி தெளித்திருக்க, திருச்சி மலைக்கோட்டையின் மீது அஸ்தமன சூரியன் தன் சிவந்த கதிர்களால் செவ்வண்ணத்தை பூசியிருந்தான். பருத்தி வெடித்தாற்போல் செவ்வானம் முழுவதும் பஞ்சு பொதிகளாய் மேகங்கள். பிரியம்பதாவும் அவள் தோழி சங்கரியும் மலைக்கோட்டை படிகளில் மெதுவாக இறங்கிக் கொண்டிருந்தனர். பிள்ளையாரையும் தாயுமானவர் சுவாமிகளையும் தரிசித்த நிம்மதி தெரிந்தது இருவர் முகத்திலும். இருவரும் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள். பிகாம் முடித்துவிட்டு விடுமுறையில் இருந்த இருவரும் கோவிலுக்கும் லைப்ரரிக்கும் குக்கரி வகுப்பிற்கும் தியான வகுப்பிற்கும் சென்று பொழுதை போக்கி வந்தனர். சங்கரி பிரியம்பதாவிடம், ஏண்டி ரியா, அப்ப ஏதோ ஒரு வரன் வந்திருக்கிறதா சொன்னியே, மாப்பிள்ளை எந்த ஊரா? ஆவலாக கேட்டாள். தென்காசின்னு சொன்னாங்கடி, குற்றாலத்துக்கு பக்கத்துல இருக்கா, நல்ல வசதியான குடும்பமா, மாப்பிள்ளை பிடெக் முடிச்சுட்டு அவங்க ஃபேக்டரிய பாத்துட்டு இருக்காரா. ஏண்டி சுவாரஸ்யமே இல்லாம பேசுற? உனக்கு பிடிக்கலையா என்ன? அது இல்ல சங்கரி, எனக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறத விட இப்ப கல்யாணத்துக்கு அவசரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அப்பா தான் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க, அதான் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னே புரியல தெரியுமா என்று கூறிவிட்டு சோகமாக சிரித்தாள். பிரியம்பதா நல்ல அழகு, தந்த நிறமும் எடுப்பான நாசியும் துருதுருக்கும் விழிகளும் அடர்ந்த கூந்தல் அலைப்பாய செதுக்கினார் போன்ற முகமும் கொண்டு ரவிவர்மாவின் ஓவியம் போலிருப்பாள். எப்படி ரியா, உன்னைய மட்டும் கடவுள் இவ்வளவு அழகா படைச்சா? எனக்கே பொறாமையா இருக்கு தெரியுமா என்று சங்கரி எப்போதுமே கூறுவாள். ஆனால் இன்று உன்னைய பொண்ணு பார்த்துட்டு போற யாருமே உன்னை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஜாக்கிரதை டி ரியா, மாட்டிக்க போற. என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் டி. குறும்புடன் வாழ்த்தினாள். போடி, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு அப்பா கிட்ட இதை பத்தி பேச போறேன் என்றபடி வேகமாக இறங்க ஆரம்பித்தாள். பிரியம்பதாவின் தந்தை ராமநாதன் ஒரு வங்கியில் மேனேஜராக பணிபுரிகிறார். தாய் சகுந்தலா இல்ல பராமரிப்பை கவனித்துக் கொள்ள அவர்களுக்கு இரு பெண்கள். ரியா டிகிரி முடித்திருக்க, ஸ்வேதா பிஎஸ்சி முதல் வருடம் படிக்கிறாள். இப்போது ரியாவின் திருமணத்தை முடித்தால்தான் 3 வருடம் கழித்து ஸ்வேதாவின் கல்யாணம் முடிக்க சரியாக இருக்கும் என்று ராமநாதன் நினைத்தார். அன்று வீட்டிற்கு செல்லும் போதே அதே யோசனையுடன் இருந்த ரியா இன்று கட்டாயம் அப்பாவிடம் பேசிவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள். வீட்டிற்குள் நுழையும் போது, என்ன ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமா பிள்ளையார காக்கா பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா? கடைசி செமஸ்டர்ல கோட்டை விட்டுடுவோமோன்னு பயமோ? குறும்புடன் கேட்டபடி வந்தாள் ஸ்வேதா. ஆமா வாளு என்ற ரியா அவள் தலையை செல்லமாக களைத்து விட்டாள். பிறகு இருவருக்கும் டிஃபன் எடுத்து வந்த சகுந்தலாவிடம், என்ன ஆண்டி, ரியாவுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்களாமே, எங்களுக்கெல்லாம் எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்க என்று குறும்பாக கேட்டாள் சங்கரி. ஆமா சங்கரி, நம்ம ரியாவை போன மாசம் எங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துல மாப்பிள்ளையோட அம்மா பார்த்திருக்காங்க. இப்ப தரகர் மூலமா அவங்க பையனோட ஜாதகத்தை அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு பொருத்தம் இருந்தா பார்க்க வர சொல்ல வேண்டியதுதான். ரொம்ப நல்ல குடும்பமா, ஒரு பையன் ஒரு பொண்ணுதான், அவ்வளவுதான் கூறிவிட்டு ரியாவையை யோசனையுடன் நோக்கினார். அதே நேரம் உள்ளே வந்த ராமநாதனும் சங்கரியை கவனித்து விட்டு, வாமா, என்ன உனக்கு விஷயம் தெரியுமா, உன் ஃப்ரெண்டு என்ன சொல்றா என்று கேட்டுக்கொண்டே வந்து ரியாவின் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு உள்ளே சென்றார். பிறகு டிஃபன் சாப்பிட்டு விட்டு சங்கரி கிளம்பியதும் உள்ளே வந்த ரியாவை அழைத்தார் ராமநாதன். ரியா, நேத்து நான் பேசின விஷயத்த பத்தி நீ என்னடா முடிவு பண்ணியிருக்கிற? ஆர்வத்துடன் கேட்டார். நான் மேல படிக்கிறேனேப்பா, எம்காம் முடிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேனே. இவ்வளவு சீக்கிரம் உங்களை எல்லாம் பிரிஞ்சு போக என் மனசு இன்னும் ரெடியாகலையேப்பா. அவளையே கனிவுடன் பார்த்து கொண்டிருந்த ராமநாதன், அப்படி இல்லடா, எப்படி இருந்தாலும் இன்னும் 2 வருஷம் கழிச்சு பிரிஞ்சுதானே ஆகணும். எங்களுக்கும் கஷ்டம்தான். 2 பொண்ணுங்களையும் பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கவே பயமா தான் இருக்குது. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா எல்லாத்தையும் எதிர்பார்த்துதானே வாழ்க்கையில இருந்தாகணும் வாஞ்சையுடன் கூறினார். புரியுதுப்பா, ஆனா நான் மேல படிக்கலாம்னு நினைச்சேன் யோசனையுடன் கூறினாள் ரியா. சரிம்மா, உனக்கு படிக்கணும் அவ்வளவுதானே, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் படிக்கலாமே. நான் அவங்க வீட்டுல இதை பத்தி பேசுறேன். இன்னைக்கு தான் 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் பார்த்துட்டு வந்தேம்மா, நல்லா பொருந்தி இருக்குன்னு சொல்றாங்க. நீ சரின்னா நம்ம சொல்லி அனுப்பிச்ச உடனேயே அவங்க பொண்ணு பார்க்க வந்துருவாங்க. அப்பா ப்ளீஸ் என்றவளை கையமர்த்தியவர், அப்பா எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ ஏண்டா. இப்ப உனக்கு கல்யாணம் முடிச்சாதான் 3 வருஷம் கழிச்சு ஸ்வேதாவுக்கு செய்யலாம். எனக்கு ஒரு இடைவெளி வேணும்ல.
ஒரே சமயத்துல 2 கல்யாணத்தையும் என்னால நடத்த முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னோட ஆசையும் நடக்கும், உன் விருப்பமும் நிறைவேறும். நீ தாண்டா சொல்லணும். எவ்வளவு டைம் வேணும்னாலும் எடுத்துக்கோ. ஆனா எனக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறேன் அப்பா. அவளுடைய தலையை பாசத்துடன் வருடி விட்டு சென்றார் அவர். எப்போதுமே அவருக்கு பெரிய மகள்தான் மிகவும் செல்லம். ஸ்வேதா சகுந்தலாவின் பெட். அன்றிரவு படுத்தபடியே யோசித்திருந்த ரியாவிற்கு என்ன முடிவெடுப்பதென்றே புரியவில்லை. மனம் குழப்பத்தின் பிடியில் சிக்கி முள்ளில் மாட்டிய சிறு சிறகாய் அலைப்பாய்ந்தது. காலையில் எழுந்து குழப்பமான மனநிலையுடனே பல் துளக்கி குளித்துவிட்டு சமையலறைக்கு சென்றாள் ரியா. ராமநாதனும் ஸ்வேதாவும் உறங்கிக் கொண்டிருக்க தாயிடம் பேச இதுதான் சரியான நேரம் என்று தோன்றியது. விடியற்கால நிசப்தத்தை கலைக்கும் விதமாக கூச்சலிட தெருவில் காய்கறிக்காரரின் கூவலும் கோவிலின் மணியோசையும் அந்த பிராந்தியத்தை நிறைத்திருக்க மெதுவாக சென்று பின்புறம் இருந்து அவரை அணைத்து தோளில் முகம் புதைத்துக் கொண்டாள். ஏய், என்ன கொஞ்சல் திடீர்னு? யாரையாவது விரும்புறேன்னு ஏதாவது குண்டு தூக்க போறியோ? அதுவும் தெரியலையே எனக்கு. கிண்டலுடன் கேட்டுவிட்டு திரும்பி அவள் மூக்கை செல்லமாக திருகினார் சகுந்தலா. என்னம்மா நீங்க, காலையில உங்ககிட்ட ஆசையா பேசலாம் அப்படின்னு வந்தா இப்படி பேசுறீங்க, போங்க. செல்லம்மாய் கோபத்துடன் சினுங்கியபடி திரும்பியவளை தடுத்தார் அவர். ரியா, சும்மா கிண்டல் பண்ணேன்டா. என்ன விஷயம்னு சொல்லு. நான் படிக்கணும், அப்பா கிட்ட சிபாரிசு பண்ணீங்கன்னா. சாரிம்மா, அது என்னால முடியாது. அப்பா ஒரு முடிவோட தான் இருக்கிறாரு. அவரை எதிர்த்து என்னால எந்த விஷயத்திலையும் பேசவே முடியாது. ஆனா நீ சொன்னா ஒருவேளை கேட்பாரோ என்னவோ, யோசனையுடன் கூறினார் அவர். இல்லம்மா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட பேசி யோசனை கேட்கலான்னு வந்தேன். அப்பாவும் சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஸ்வேதாவையும் பார்க்கணும் இல்லையா? நானே அப்பா கிட்ட பேசிக்கிறேன், விடுங்க. அவனுடைய கையை பிடித்து நிறுத்தியவர், அப்பாவை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் ரியா. உனக்கு கல்யாணம் முடியணுங்கிற கடமையை விட உன்னைய பிரியணுமேங்கிற கவலை தான் இப்ப அதிகமா அவரை வாட்ட ஆரம்பிச்சிருக்குது. அது எனக்கு தான் தெரியும். நீ அவரோட பெட்டு இல்லையா? என்ன செய்யறது? எல்லா பொண்ணுங்களுமே கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போய் தானடா ஆகணும். சிறு வேதனை துணித்தது அவர் குரலில். அம்மா, அப்படியேனாலும் நான் எங்க போயிட போறேன்? என்னைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே போன் பண்ண ஓடி வந்துட போறேன். எனக்கு அப்பாவையும் உங்களையும் ஸ்வேதாவையும் விட யாருமே முக்கியம் இல்லை தெரியுமா? அப்பா நிம்மதியா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம், போங்க. பெரிய மனுஷியை போல் பேசிவிட்டு செல்லும் தன் மகளை பார்த்தால் சகுந்தலாவிற்கு பெருமையாய் இருந்தது. பிரியம்வதா மிகவும் பொறுமையானவள், பிறரை அனுசரித்து புரிந்து நடந்து கொள்பவள். அவளுக்கு ஒரு நல்ல இடமாக அமைந்து விட்டால் பிறகு ஸ்வேதா திருமணம் வரை நிம்மதியாக இருக்கலாம் என்று தோன்றியது. தோட்டத்திற்கு சென்ற ரியா தான் வளர்க்கின்ற பூச்செடிகளுக்கு நீர் வார்த்தபடி யோசிக்க ஆரம்பித்தாள். பூத்து குலுங்கிய மலர்களை கண்டபோது இயற்கையின் படைப்பில் தன்னை வியக்க வைக்கும் வண்ண கவிதைகளோ இந்த மலர்கள் என்று தோன்ற தன்னை மறந்து ரசித்தபடி நின்றிருந்தாள். திடீரென்று ராமநாதனின் குரல் அவளை கலைத்தது. என்ன ரியா, உன் செடியெல்லாம் என்னம்மா சொல்லுது? கேட்டபடி வந்து அவளுடன் சேர்ந்து கொண்டார். மெதுவாக திரும்பியவள், அப்பா, நான் யோசிச்சு பார்த்துட்டேன்ப்பா. உங்க மனசு எனக்கு கண்டிப்பா புரியுது. ஸ்வேதாவும் முக்கியம் தானே. உங்களுக்கு இந்த டைம் கேப் நிச்சயமா தேவைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. உங்க இஷ்டம்ப்பா. கூறிவிட்டு வெளிதாக முறுவலித்தாள். சட்டென்று அவர் முகம் மலர்ந்தது. நீ வேற யாரையும் விரும்பலையே. அப்படியே இருந்தாலும் அப்பா கிட்ட பயப்படாம சொல்லுடா, நான் பேசி முடிச்சு வைக்கிறேன். அவள் தலையை வருடியபடி அவர் கேட்க அந்த பாசமும் புரிதலும் அவளை மிகவும் நிகழ வைத்தன. அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா, நீங்க பார்த்து முடிவு பண்றவரைதான் நான் விரும்புவேன், போதும் தானே? சரிம்மா, நாளைக்கு என்ன தரகரை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுல வர சொல்லிடுறேன். அவங்க முதல்ல வரட்டும். மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருந்தாதான் மற்ற விஷயம் எல்லாம் பேசிடலாம்னு இருக்கிறோம். கூறிவிட்டு சந்தோஷம் சுமந்த முகத்துடன் உள்ளே சென்றார். இயற்கைக்கு மனதை சாந்தப்படுத்துகின்ற குணம் உண்டு என்பதில் ரியாவிற்கு எப்போதுமே நம்பிக்கை உண்டு. மனம் சலனப்படுகின்ற நேரத்தில் மனதிற்கு பிடித்த இனிமையான இசையை கேட்கவோ அல்லது அவள் வளர்க்கின்ற செடிகளை பார்வையிடவோ சென்று விடுவாள். தென்றல் காதலின் தீண்டலில் நாணி சிரித்துக் கொண்டிருந்த மலர்கள் மௌனமாய் தங்கள் இதழ் விரிக்க ஆரம்பித்திருக்க அந்த ரம்மியமும் பசுமையும் என்றும் போல் இன்றும் அவளுக்குள் அமைதியை மீட்டுத் தந்தன. மறுநாள் மாலையே வீட்டுக்கு வந்த தரகர் அந்த வார கடைசியிலேயே அவர்கள் பெண் பார்க்க வருவதாக கூறினார். அந்த மாலை நேரம் வெளிச்சத்திற்கு பிரியா விடை கொடுக்க மெல்லிய குளிர்ச்சியை தனக்குள் சுமந்து வீச ஆரம்பித்திருந்தது தென்றல் காற்று.
ராமநாதனுடைய வீட்டு வாசலை அழகிய பூக்கோளம் கற்பனை கெட்டாத வண்ண பூங்காவாய் அலங்கரிக்க ஆரம்பித்திருந்தது. இன்று ரியாவை பெண் பார்க்க வருகிறார்கள். ராமநாதன் வங்கியில் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளிவேளைகளை கவனிக்க சகுந்தலா டிஃபன் தயார் செய்து கொண்டிருந்தார். ரியாவை ஸ்வேதாவும் சங்கரியும் அலங்கரித்துக் கொண்டிருந்தனர். உடலுடன் ஒட்டி தழுவிய அழகிய கிரேப் சில்க் புடவையும் எளிமையான நகைகளுமே அவளை அஜந்தா ஓவியம் போல காட்டின. வாசலில் கார் வந்து நிற்கின்ற ஓசை கேட்டு ராமநாதனும் சகுந்தலாவும் அவர்களை வரவேற்க செல்ல ஸ்வேதாவும் சங்கரியும் ரியாவை கிண்டல் செய்ய ஆரம்பித்தனர். மாப்பிள்ளை வீட்டினர் உள்ளே வந்து அமர்ந்ததுமே மாப்பிள்ளையின் தந்தையை தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார். நான் ரிஷியோட அப்பா சோமசுந்தரம், இவ என்னோட மனைவி சிவகாமி, இவர்தான் மாப்பிள்ளை ரிஷ்வந்த், இவ என்னோட பொண்ணு வித்யா, மாப்பிள்ளை சுதாகர், என் அக்கா மரகதம் என்று முடித்தார். ராமநாதனும் தங்கள் குடும்பத்தினரை அறிமுகம் செய்துவிட்டு பெண்ணை அழைத்து வர சொன்னார். அனைவரும் பெண்ணை பார்க்கும் போகும் ஆவலுடன் இருக்க எதிர்பார்ப்புடன் காத்திருக்க வேண்டிய ரிஷி மட்டும் ஏதோ யோசனையுடன் டென்ஷனாக இருந்தான். ஹாலில் அமர்ந்திருப்பவர்களை எட்டி பார்த்து விட்டு வந்த ஸ்வேதா, மாப்பிள்ள சூப்பர்க்கா, உனக்கு பிடிக்கும் பாரு என்று ரியாவிடம் கிசுகிசுக்க அவள் மௌனமாக யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். பெண் பார்க்க வருவது இதுவே முதல் முறை என்பதால் ஏதோ ஒரு புதிய உணர்வு அவளை வியாபித்திருந்தது. அப்போது உள்ளே வந்த சகுந்தலா ரியாவை அழைத்து செல்ல அவளை கண்டதும் அனைவருக்கும் ஒரு தேவதையை எதிரில் வந்ததைப் போல் இருந்தது. எங்கோ தன் கவனத்தை பதித்திருந்த ரிஷி சுதாகரின் அழைப்பால் மெல்ல திரும்பிய போது ஒரு நிமிடம் அவனால் இமை பிரித்து மூட முடியவில்லை. அவன் பிரமிப்புடன் பார்க்கும் போதே மெல்லிய புன்னகையுடன் நிமிர்ந்த ரியா தாமரை மொட்டாய் தன் கைகளை குவித்து அனைவருக்கும் வணக்கம் கூறினாள். சோமசுந்தரத்திற்கும் சிவகாமிக்கும் அந்த நிமிடமே அவள் மீது ஏனோ ஒரு இனம் புரியா பிரியம் வந்தது. சுதாகருக்கும் வித்யாவிற்கும் முதல் பார்வையிலேயே அவளை பிடித்துவிட மரகதம் அத்தை கூட பார்வையாலேயே தன் மனதை வெளிப்படுத்தினார். ஆனால் திருமணம் செய்து கொள்ளப் போகும் ரிஷியோ அவளுடைய அழகு தந்த பிரமிப்பையும் மீறி ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தான். பிரியம்பதாவின் நிலையோ வேறு விதமாய் இருந்தது. திருமணத்தில் பெரிதும் ஆர்வமின்றி இருந்தவளை ரிஷியிடம் ஏதோ ஒன்று சட்டென ஈர்த்தது. நல்ல உயரமாக, கண்களில் ஒருவித கூர்மை கலந்த அலட்சியத்துடன், மாநிறத்தில் உதட்டிற்கும் மேல் பெரிய புஷ் மீசையுடன் கம்பீரமாக இருந்தவனை மனம் தனக்குள் உடனே பதித்துக் கொண்டது. நேர்பார்வையும் அனாவசிய அலட்டலோ வழிசலோ இல்லாத அவன் பாவனைகளும் அவளுள் புதிதாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண அன்றுதான் புதிதாய் பிறந்தது போல ஒருவித புத்துணர்வு. குழந்தையின் கைப்பட்டாம்பூச்சியாய் மனம் படபடக்க சட்டென்று தலை குனிந்தவளை சோமசுந்தரம் தான் அழைத்தார். வா உட்காருமா பிரியம்பதா, அழகான பேர் உனக்கு, என்னமா படிச்சிருக்க? அவர் இயல்பாக கேட்கவும் படபடப்பு குறைந்து பிகாம் என்றாள். நீ மேல படிக்கணும்னு சொன்னதா தரகர் சொன்னாரு, நம்ம வீட்டுக்கு வந்ததை நீ படிக்கலாம், சரிதானே? எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, ஓகே தானம்மா? அவர் சிரித்து கொண்டே அவளின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற பதிலாய் கூறிவிட சகுந்தலாவும் சங்கரியும் டிஃபன் எடுத்து வந்து அனைவருக்கும் தந்தனர். ஏம்மா இவ்வளவு தினுசா டிஃபன் செஞ்சீங்க, வெறும் காஃபி கொடுத்தா போதாதா? சகுந்தலாவிடம் ஆதங்கத்துடன் கேட்ட ரிஷியின் தாய் சிவகாமி ரியாவிடம் திரும்பி மெதுவாக பேச ஆரம்பித்தார். என்னம்மா, எங்க ரிஷியை நல்லா பார்த்துக்கிட்டியா? உனக்கு பிடிச்சிருக்குதானே? போன மாசம் எங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துல உன்னைய பார்த்தப்பவே உன்னோட அமைதியும் அழகும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரிஷிக்கு இந்த பொண்ணு பார்க்குற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது, வரவே மாட்டேன்னா. முதல் தடவையா உன்னதான் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறான், வாஞ்சையுடன் கூறினார் அவர். ஓரக்கண்ணால் மெதுவாக அவனையே பார்த்த ரியா அந்த நிமிடம் அவனும் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து உடனே தன் விழிகளை பூமியில் பதித்தாள். ரிஷியின் பார்வையில் பெண் பார்க்கும் ஆர்வத்தையும் மீறி ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிய அது என்னவென்று அவள் யோசிப்பதற்குள் சகுந்தலா அவளை உள்ளே அழைத்துச் சென்றார். தன் அறைக்குள் சென்ற ரியாவை, அக்கா என்னவோ பெருசா கண்டிஷன்லாம் போட்ட, இப்ப ஓரக்கண்ணாலே அவளை பார்த்துக்கிட்டு இருக்கிற, எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா படல சொல்லிட்டேன், அவ்வளவுதான் ஸ்வேதா கிண்டல் செய்தாள். அப்போது குழந்தையுடன் உள்ளே வந்த வித்யா, எங்க எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது, எங்க அண்ணா மட்டும் சரின்னு சொல்லிட்டா அப்புறம் உடனே கல்யாணம் தான். இன்னொரு விஷயம் சொல்லணும் தான் நான் முக்கியமா உள்ளவே வந்தேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ரியா. பாராட்டி கூற ரியாவின் கன்னங்கள் இரண்டும் அழகாய் சிவந்தன.
உடனே குழந்தையை வாங்கி கொண்ட ஸ்வேதா, இந்த குட்டி பையன் பேர் என்னங்க என்று கேட்க, ஆகாஷ் என்றாள் வித்யா. எந்தவித பந்தாவும் இன்றி உள்ளே வந்து அவள் வெளிப்படையாக பேசிய விதத்தினால் ரியாவிற்கு அவளை மிகவும் பிடித்தது. ஸ்வேதாவும் சங்கரியும் ஆகாஷுடன் விளையாட ஆரம்பிக்க வித்யா அவளிடம் பேச ஆரம்பித்தாள். இதுவரைக்கும் எத்தனையோ வரன் வந்தப்பெல்லாம் மறுத்த எங்க அண்ணா உங்க போட்டோவை கொடுத்தப்ப முதல் தடவையா பொண்ணு பார்க்க வர்றதுக்கு ஓகேன்னு சொன்னாரு தெரியுமா? பெருமையுடன் தன் அண்ணனை பற்றி கூறினாள். இங்க மட்டும் என்னவா, அக்காவும் கல்யாணம் வேணாம், மேல படிக்கணும், அது இதுன்னா அப்பா அப்புறம் வற்புறுத்தவும் தான் ஒத்துக்கிட்டா. என்ன மாப்பிள்ள ஓகேவாக்கா? சரியான அழுத்தம் காணி, வெளிப்படையா எதையுமே சொல்லிடாத என்ன? உதடுகளை சுழித்தபடி சிரித்தாள் ஸ்வேதா. அப்போது அங்கு வந்த சிவகாமி, ரிஷியும் சரின்னு சம்மதம் சொல்லிட்டா, உங்க பொண்ணை கேட்டுட்டு எங்களுக்கு போன்ல சொல்லுங்க, நாளைக்கு ராத்திரி தான் நாங்க ஊருக்கு கிளம்புறோம், எங்க எல்லாருக்குமே பிரியம்பதாவை ரொம்ப பிடிச்சிருக்குமா என்றபடி கையில் கொண்டு வந்திருந்த பூச்சரத்தை ரியாவின் தலையில் சூடினார். பிறகு அனைவரும் கிளம்பும் போது, பொண்ணுக்கு சீர் செய்யறத பத்தி எங்க எதிர்பார்ப்பு என்னன்னு நீங்க கேட்டதா தரகர் சொன்னாரு. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை நீங்க செய்யலாம், உங்க பொண்ணுக்கு தானே செய்ய போறீங்க, எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க என்றபடி எழுந்து விடை பெற்றார் சோமசுந்தரம். அனைவரும் அவரை தொடர ஜன்னல் வழியே ஆர்வத்துடன் நோக்கிய ரியாவை ரிஷி திரும்பியும் பார்க்கவில்லை. மனதில் பல கனவுகளுடனும் எதிர்பார்ப்புகளுடனும் இருந்த ரியாவிற்கு அவனுடைய பாராமுகம் கூட ஏதோ ஒரு வகையில் பிடித்திருந்தது. பிறகு தனியே வந்து பேசிய தந்தையிடம் எப்படி சொல்வதென்று திணறிவிட்டு, உங்க இஷ்டம்பா வெட்கத்துடன் கூறிவிட்டு தலை குனிந்து கொண்டாள் அவள். அதை கேட்ட அனைவரும் மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருக்க, ஹோட்டலில் ரிஷி மட்டும் தான் எப்படி இந்த கல்யாணத்திற்கு சம்மதித்தோம் என்று தன்னையே கேள்வி கேட்டபடி யோசித்துக் கொண்டிருந்தான். திருமணமே தன் வாழ்க்கையில் வேண்டாம் என்றிருந்தவனை யாரு திசை திருப்பி இருப்பது என்று விடை தெரியாது குழம்பியிருந்தது அவன் மனது. இருட்டில் நிழலை தேடி அலைவது போல் மனம் அலைப்பாய ஆள் மனவெளியில் வேறு நினைவுகளினால் அடித்துக் கொண்டிருக்க அனல் காற்று நெருப்பாய் கண்களில் தெரித்தது. மறுநாள் காலையில் ராமநாதன் மாப்பிள்ளை வீட்டாரிடம் தங்கள் சம்மதத்தை கூறினார். அன்று மாலையில் அனைவரும் கோவிலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்த போது வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. வெளியே வந்து பார்த்தால் சிவகாமியும் வித்யாவும் குழந்தையுடன் வந்து கொண்டிருந்தனர். வாங்க வாங்க, உற்சாகத்துடன் அவர்களை வரவேற்று அமர வைத்து சகுந்தலா, இப்பதாங்க எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம், நல்ல சகுனம், நீங்களும் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா என்றபடி ஸ்வேதாவிடம் கஞ்சாடை காண்பித்து காஃபி எடுத்து வரும்படி கூறினார். நாங்க இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம், நீங்க சம்மதம் சொன்னதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டு மருமகளை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம். அம்மா, நான் ஒன்று கேட்குறேன், தப்பா நினைச்சுக்க கூடாது. சீர்வரிசை நகை எங்க இஷ்டம்னு சொன்னீங்க, உங்க அளவுக்கு முடியாட்டினாலும் நாங்க ஓரளவுக்கு நல்லாவே செய்வோம். ஆனா கல்யாணத்தை பத்தி உங்க எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சாதான் நாங்க அதுக்கேத்த மாதிரி ஏற்பாடு பண்ண முடியும் இல்லைங்களா? தயக்கத்துடன் கேட்டார் ராமநாதன். உங்க பொண்ணுக்குன்னு செய்றீங்க, இதுல நாங்க என்னங்க சொல்றது? எங்க குடும்ப வழக்கப்படி நாங்க தான் கல்யாணம் செய்வோம். அடுத்த மாசமே நல்ல நாளா பார்க்க சொல்லி ஜோசியர்கிட்ட கேட்டிருக்கோம். தென்காசியிலேயே கல்யாணத்தை நடத்திடலாம்னு ரிஷியோட அப்பா சொல்ல சொன்னாங்க. சிறு புன்னகையுடன் முடித்தார் ரிஷியின் தாய். அப்போது காஃபியுடன் வந்த ரியா அவர்களை வரவேற்று காஃபியை கொடுக்க, அவளை தன்னருகில் அமர்த்தி கொண்ட சிவகாமி ஒரு நகைப்பெட்டியை எடுத்து அழகான மெல்லிய தங்க நெக்லஸை ரியாவின் கழுத்தில் அணிவித்தார். வித்யாவுக்கும் பிரியாவுக்கும் ஒரே மாதிரி தான் வாங்கணும், உடனே கொண்டு போய் கொடுத்துடலாம்னு வித்யா தான் சொன்னா, அதான் வந்தோம். நீங்க கிளம்புங்க, நாங்களும் ட்ரெயினுக்கு கிளம்பணும் என்றபடி எழுந்து விடை பெற்றார். பிறகு மறுமாதமே திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட ரியாவை சங்கரியின் துணையுடன் விட்டுவிட்டு தென்காசிக்கு உறவினர்களுடன் சென்று மாப்பிள்ளை வீடு பார்த்து வந்தனர். ஸ்வேதா அந்த ஊரை பற்றியே புகழ்ந்து கொண்டிருக்க, ரியாவிற்கும் அந்த ஊரையும் ரிஷியையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. நாட்கள் நெருங்க நெருங்க பத்திரிகை கொடுக்கவும் நகைகள், புடவைகள், பாத்திரங்கள் வாங்கவுமே நேரம் சரியாக இருந்தது. ரியாவின் மனதை ரிஷியின் நினைவுகள் வண்டாய் துளைத்து சென்றன. இப்போதெல்லாம் கனவுகளிலும் அவன் வரவுகள் தெரிய ஆரம்பித்திருந்தன. என்றைக்காவது அவன் போனிலாவது பேசுவானா என்று ஆவலுடன் அவள் எதிர்பார்த்திருக்க, அவனோ ஒருமுறை கூட அவளிடம் பேசவில்லை. தனக்குள் எத்தனை எத்தனை ஆசைகள், அதிர்வுகள் பாழாய்ப்படுத்துகின்றன. அவனுக்கு மட்டும் அப்படியெல்லாம் தோன்றாதா என்ற ஏக்கம் ரியாவிற்குள் அதிகமாய் இருந்தது. திருமண நாளும் வந்துவிட
தென்காசிக்கு சென்ற பிறகுதான் ரியாவிற்கு தெரிந்தது அது எவ்வளவு அழகான ஊர் என்று. எங்கு பார்த்தாலும் தெரிந்த பசுமையும், பொங்கி பெருகி ஓடிய நதிகளும், தூரத்தே தெரிந்த மலைத்தொடரும், குளிர்ச்சியுடன் தூரிய இதமான சாரல் காற்றும் ரம்மியமாக இருந்தன. அதிகாலையிலேயே திருமண சடங்குகள் ஆரம்பித்துவிட ரிஷியிடம் புரிந்து கொள்ள முடியாத ஒருவித இறுக்கம் தென்பட்டது. திருமண டென்ஷனாக இருக்கும் என்று நினைத்து கொண்டாள் அவள். திருமண அலங்காரத்தில் அரக்கு நிறத்தில் உடலெங்கும் ஜரிகை கொடிகள் ஓடிய பட்டுப்புடவையில் தங்க விக்கிரகம் போல் ஒளிர்ந்தாள் பிரியம்பதா. ரிஷியும் பட்டு வேஷ்டி சட்டை அணிந்து கம்பீரமான ஆண்மை அழகுடன் தெரிந்தான். திருமணம் முடிந்த பிறகு நடத்தப்படுகின்ற மாலை மாற்றும் சடங்கின் போதும், அம்மி மிதித்து அருந்ததி பார்த்த போதும் எல்லாமே கனவில் நடப்பது போல் இருந்தது ரியாவிற்கு. மாலையின் மறைவில் அவனுடைய சீண்டல்களையோ கடைக்கண் பார்வைகளையோ எதிர்பார்த்திருந்த ரியாவிற்கு ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் வித்யாவின் கிண்டலும் கேலியும் அவளை பெரிதும் தவிப்பில் ஆழ்த்தி சிவக்க வைத்தன. சடங்குகள் எல்லாம் முடிந்த பிறகு ஆகாஷை ரிஷியின் கைகளில் கொடுத்த வித்யா, அண்ணி, இதே மாதிரி ஒரு குட்டி பாப்பாவை அடுத்த வருஷம் எங்க அண்ணா கையில நீங்க தந்தாகணும் என்று கூறி சிரிக்க, ரியா தலை குனிந்து குழந்தையை கொஞ்சுகிற சாக்கில் தன் நாணத்தை மறைத்தாள். அந்த நிமிடம் அவளை நோக்கிய ரிஷி அந்த முகத்தில் படர்ந்திருந்த இளஞ்சிவப்பு நிறத்தையே ஒரு கணம் இமைக்காமல் பார்த்துவிட்டு தன் பார்வையை விலக்கிக் கொண்டான். அன்று மதியமே உறவினர் கூட்டமெல்லாம் வந்த பேருந்திலேயே திருச்சிக்கு திரும்பிவிட அவர்களுடனே அனுப்பிவிட்டார் ஸ்வேதாவையும் ராமநாதன். இரவு வானம் தன் நீல உடையை களைந்து கருநீல உடைக்கு மாறியிருந்தது. ரிஷியின் வீடு பெரிய பண்ணை வீட்டை போலிருக்க, சுற்றிலும் பெரிய தோப்பு போல் தென்னை மரங்களும் மாமரங்களும் நிறைந்திருந்தன. அழகிய இரவின் மடியில் பூமியில் ஒளிரும் நிலவை போல் அந்த பங்களா ஒளிர்ந்து கொண்டிருந்தது. தென்றல் காற்று இதமான சாரலுடன் வீசிக்கொண்டிருக்க, மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த மாடி அறையில் ஜன்னல் அருகில் நின்று வெளியே பார்த்தபடி புருவ மத்தியில் பெரும் சுழிப்புடன் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான் ரிஷி. அப்போது கதவு திறக்கப்பட ரிஷியின் அறைக்குள் ரியாவை பால் செம்புடன் அனுப்பிவிட்டு உறவு பெண்களும் வித்யாவும் கதவை மூடிச் சென்றனர். உள்ளம் வெகுவாய் படபடத்த போதும் அதை வெளிக்காட்டாமல் அமைதியாக நின்றிருந்த ரியாவிற்கு அப்படியே கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிடலாமா என்றிருந்தது. மெதுவாக நடந்து சென்று ரிஷியின் அருகில் இருந்த டீப்பாயில் பாலை வைத்துவிட்டு அவன் காலில் விழப்போன ரியாவை அவசரமாக தடுத்து நிறுத்தினான் அவன். வேணா, எனக்கு இந்த காலில் விழுகிற கலாச்சாரம்லாம் சுத்தமா பிடிக்கிறதில்ல. பொதுவாவே நான் எந்த ஃபார்மாலிட்டிஸும் விரும்புறதில்ல என்று கூறிவிட்டு அவளை கட்டிலில் உட்காரச் சொல்லியபடி அவனும் அமர்ந்தான். மெல்ல அமர்ந்த ரியா மருதாணியிட்ட தன் விரல்களையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் மௌனம் மட்டுமே அங்கு ஆட்சி செய்ய, திடீரென்று எழுந்து சென்று ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த இருட்டை விரித்த ரிஷி மெதுவாக அவள் புறம் திரும்பினான். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், ஆனா அதை நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு தான் தெரியல என்றவனை தயக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள் அவள். ஜன்னலில் சாய்ந்து இறுகிய முகத்துடன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு பேசும் விஷயம், அதுவும் முதலிரவில் என்னவாக இருக்கும் என்று அவள் யோசிக்கும் போதே அவன் பேச ஆரம்பித்தான். நான் பிடெக் படிக்கிறப்ப என் கூட காலேஜ்ல படிச்ச ஒரு பொண்ணை நான் விரும்பினேன். அவன் நிறுத்திய போது அவள் மனம் ஒரு கணம் விதிர்த்து போய் சோர்வடைந்தது. வேகமான மூச்சுடன் நிமிர்ந்து கண்களில் தவிப்புடன் நோக்கியவளை ஒரு நொடி அதிகமாகவே கூர்ந்தவன் பிறகு பேச ஆரம்பித்தான். அவளோட பேரு வர்ஷா. அவளும் என்னை விரும்பினதா நான் நினைச்சிட்டு இருந்தேன். பிடெக் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க ஃபேக்டரியை பார்த்துக்கணுங்கிறதான் என் லட்சியமே. என் முடிவை பத்தி ஆரம்பத்திலேயே அவகிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா அவளுக்கு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும்னு மனசுல ஒரு வெறி இருந்திருக்கு. அது எனக்கு தெரியாம போச்சு. படிப்பு முடிச்ச உடனேயே தான் அவரோட எண்ணம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. என்னையும் தன்னோட வெளிநாட்டுக்கு வர சொல்லி வற்புறுத்தினப்ப நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன். நான் முடியாதுன்னு சொன்ன உடனேயே மனசை மாத்திக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு உடனே யூஎஸ் போயிட்டா. என்னோட காதல் எதுல ஆரம்பிச்சிச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா தோல்வியில முடிஞ்சிருச்சு. என் அப்பாவோட சுமையை நான் சுமக்கணும்னு நான் நினைச்சதுதான் என் காதலுக்கு எதிரியா இருந்துச்சு. ஒரு பெருமூச்சுடன் நிறுத்தினான். பேசிய மொழி புரியாதவளைப் போல் ஒன்றும் புரியாமல் மிரட்சியுடன் அவள் விழிக்கவும், பயப்பட வேணாம், இப்பவும் நான் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா நினைச்சிடாத. என்னைய பொறுத்த வரைக்கும் அவ அன்னைக்கு தொலைஞ்சு போனவதான்.
என் மனசுல இருந்து அவளை தூக்கி எரிஞ்சுட்டேன். இந்த நிமிஷம் நான் அதிகமா வெறுக்கிற ஒருத்தின்னா அது அவளாதான் இருக்கும். ஆனா அவளால காயப்பட்ட அந்த வடு மட்டும் ரணமா அப்படியே இருக்குது. அன்னையிலிருந்து எனக்கு பெண்கள் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. எந்த பொண்ணையும் நம்ப முடிய மாட்டேங்குது. எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஏமாத்துறவங்களோ சுயநலம் பிடிச்சவங்களோன்னு பயம் வருது. கூறிவிட்டு அவளையே பார்த்தான் ரிஷி. அவன் பேசி முடிக்கும் வரை அவனையும் அவனுடைய முகபாவங்களையுமே கவனித்துக் கொண்டிருந்த ரியாவிற்கு அந்த நிமிடம் அந்த முகமரியா அந்த வர்ஷாவின் மேல் கடும் ஆத்திரம் வந்தது. எதற்கும் கலங்காதவனாக தெரிகின்ற ஒருவனின் மனதை எப்படி காயப்படுத்தி இருக்கிறாள் என்ற கோபமும் அவனுடைய மனக்காயங்களை அன்பெனும் மயிலிறகு கொண்டு வருடி ஆற்ற வேண்டும் என்ற ஏக்கமும் எழுந்து மனதை பரிதவிக்க செய்தன. அவள் முகம் அவனுக்கு என்ன புரிய வைத்ததோ பார்வையை திருப்பி எங்கோ பதித்தபடி பேச்சை தொடர்ந்தான் ரிஷி. பொதுவா பொண்ணுங்களோட மனசு ரொம்ப ஆழமானதுன்னு சொல்லுவாங்க. அது சரிதான். ஏன்னா என்னால அதை சரியா புரிஞ்சுக்க முடியலையே. வர்ஷாவோட மனசுல இருந்தது எனக்கு தெரியாம போச்சு. கடைசியில தோத்து போனது என் காதலும் அவளோட பொய்களும் தான். அதுல இருந்து எனக்கு பெண்கள் தான் பிடிக்கிறது இல்ல. அதனாலதான் கல்யாணம்ங்கிற விஷயத்தையே நான் தவிர்த்தேன். மெதுவாக நடந்து வந்து அவள் எதிரில் அமர்ந்தவன் ரியாவை நோக்கினான். அவள் கண்களில் தெரிந்த பரிதவிப்பை பார்க்க நேருமோ என்று எண்ணியபடி எங்கோ பார்த்தபடி தொடர்ந்தான். ஆனா அம்மா என்னைய கல்யாணத்துக்கு போன வருஷத்துல இருந்து ரொம்பவே வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவுக்கும் இது தெரியும். அதனால அவங்க எதுவும் சொன்னதில்லை. அம்மா கிட்ட எத்தனை நாள் மறுக்கிறதுன்னு தான் பொண்ணு பார்க்கவே வந்தேன். உன்னைய பார்த்த உடனேயே ஏதோ ஒண்ணு எனக்கு சரின்னு சொல்ல வச்சிருச்சு. நீ படிக்கணும்னு சொன்னது எனக்கு சாதகமா இருந்துச்சு. நீ நல்லாவே படிக்கலாம். நான் உன்னைய எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். என் மேல பாசம் வச்ச மாதிரி நடிச்சுட்டு ஒரு நொடியில தூக்கி எறிஞ்சிட்டு போனவ எனக்குள்ள இருந்த நம்பிக்கைகளையும் அழிச்சுட்டா. என் மனசு மாறும்னு எனக்கு தெரியல. என் மனசு உன்னைய மனைவியை ஏத்துக்கிற வரைக்கும் என் விரல் நுனி கூட உன் மேலப்படாது. அது வரைக்கும் காத்திருக்க உனக்கு இஷ்டம் இல்லைன்னா எப்ப வேணாலும் நான் உனக்கு டிவோர்ஸ் தந்துடுறேன். அவன் முடித்தவுடன் அதிர்ந்து நோக்கிய பிரியம்பதாவின் விழிக்கிடையில் துளிர்ந்த வைரம் வேகமாய் வழிந்து விடை பெற்றது. அவர்கள் இணைந்த அன்றே பிரிவை பற்றி வந்த வார்த்தைகள் அவளை ஒடித்து போட்டன. பிரியம்பதாவின் கண்ணீரை கண்ட ரிஷியின் முகம் பாறையென இறுகிவிட தன்னால் தான் எல்லாமே என்ற சுய வெறுப்பும் வேதனையும் அவனை வெகுவாய் ஆக்கிரமித்தன. அவனை எப்படி மாற்றப் போகிறோம், இவனுடைய ரணங்களை எப்படி ஆற்றப் போகிறோம் என்று சலனப்பட்ட மனதை அடக்கிய ரியா ஒரு முடிவுடன் நிமிர்ந்தாள். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் காத்திருக்கிறேன். உங்க மனசு என்னை ஏத்துக்கிற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கிறேன். ஆனா இது யாருக்கும் தெரிய வேணாம். எல்லார் மனசு வேதனைப்படும் இல்லையா? அவங்களுக்கு முன்னாடி மட்டுமாவது ஒத்துமையான தம்பதிகள் மாதிரி இருப்போம். காலம் எப்பவுமே காயங்களை ஆத்திர சக்தி படைச்சதுன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். தெளிவும் தீர்க்கமுமாக கூறிய பிரியம்பதாவையே ஆச்சரியத்துடன் பார்த்த ரிஷிக்கு இவள் எப்படிப்பட்ட பெண்ணோ என்ற தேடலின் முடிவு இதம் தரும் விதமாக இல்லை. எதிர்த்து சண்டை போட்டாலாவது வெறுக்கலாம். எதற்கும் சம்மதமாக தலையாட்டுபவளிடம் ஏனோ வெறுப்பு வர மறுத்தது. ஒரு பெருமூச்சுடன் எழுந்த ரிஷி அவளை கட்டிலில் படுக்கும்படி கூறிவிட்டு அங்கிருந்த சோபாவில் படுத்துக் கொண்டான். தனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நொந்த மனதுடன் படுத்த ரியா விடியும் போதுதான் உறங்கவே ஆரம்பித்தாள். காலையில் கண் விழித்த ரியாவிற்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. அன்றைய விடியில் ஒவ்வொருவரையும் வெவ்வேறு விதமான மனநிலையில் விழிக்க வைத்தது. இரவு நடந்ததை நினைத்தால் ஒரு நீண்ட கனவு போலிருந்தது. தான் எங்கிருக்கிறோம் என்பது உணர்ந்து திரும்பினால் ரிஷி அங்கு இல்லை. சோம்பலுடன் எழுந்து ஒரு புறம் இருந்த கதவை திறந்தால் அங்கு பெரிய அறை, கம்ப்யூட்டர் எல்லாம் வைக்கப்பட்டு அலுவலக அறை போல் இருந்தது. எதிர்ப்புறம் இருந்த கதவை திறந்தால் ஒரு பீரோவும் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அவனுடைய பெட்டிகளும் அந்த அறையில் அடுக்கப்பட்டிருந்தன. யோசனையுடன் திரும்பி அறைக்குள் வந்த போது லுங்கி அணிந்தபடி வெற்று மார்புடன் தலை துவட்டி கொண்டிருந்தான் ரிஷி. அவனை பார்த்தாலே தன் வசம் விழுந்து விடும் உள்ளத்தை கட்டுப்படுத்தியபடி வேறு புறம் திருப்பிய போது அவள் வரவை உணர்ந்த ரிஷி திரும்பினான். உன்னோட ரூம் அது, இந்த பக்கம் என்னோட ஆபீஸ் ரூம். உன் திங்ஸ் எல்லாம் அங்க வச்சிருக்காங்க, பாத்ரூம் இங்க இருக்கு என்று கை காட்டிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான். அவளும் குளித்து விட்டு வந்து தன் அறையில் கூந்தலை காய வைக்கும் போது அறைக்கதவு தட்டப்பட்டு வித்யாவும் சகுந்தலாவும் நுழைந்தனர். அவர்களை கண்டதும் என்ன கேட்பார்களோ என்ற பயத்தில் அவள் தலை குனிந்ததும் ஒரு வகையில் நல்லதாகி போனது. அன்னைக்கு வெக்கத்தை பத்தீங்களா?
என்ன நீ? எங்க அண்ணா என்ன சொன்னாரு? என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களோ? கிண்டலுடன் இழுத்தாள் வித்யா. இவளுடைய அண்ணன் கூறியதை எல்லாம் சொன்னால் இவள் முகம் எப்படி மாறும் என்ற நினைவில் தனக்குள்ளேயே மெதுவாக சிரித்துக் கொண்டாள் அவள். ஆனால் சகுந்தலா மட்டும் பெண்ணை கவனித்து விட்டு, என்ன ரியா, நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ள மனசு கோணாம நடத்துக்கிட்டியாமா? வித்யா சென்ற பிறகு மெதுவாக கேட்டார். அவர் மனசுப்படிதாமா நடந்துகிட்டேன். அவருக்கு எது சந்தோஷமோ அது மாதிரி தானம்மா இனிமே இருப்பேன் என்றவளுக்கு பின்னலிட்டு தயார் செய்து அழைத்து கொண்டு சென்றார் சகுந்தலா. தன் அறையை விட்டு வெளியே வந்தவுடன் ரிஷியை காணாமல் அவள் கண்களில் தெரிந்த தேடலை புரிந்து கொண்டவர், நாங்க வரும்போதுதான் மாப்பிள்ள கீழே போனாரு என்றபடி அழைத்து செல்ல ரியாவின் இதழ்களில் ஒரு வறண்ட முறுவல் கசிந்தது. கீழே ஹாலில் முக்கியமான உறவினர்கள் அனைவரும் இருந்தனர். அவளை கண்டதும் ஆவலுடன் எழுந்து வந்த ராமநாதன் ரியாவின் கைகளை வாஞ்சியுடன் பற்றி கொண்டார். எப்போதுமே அவருக்கு பிரியம்பதா என்றால் கொள்ளை பிரியம். அவளை விட்டு இன்று பிரிந்து செல்ல வேண்டுமே என்ற நினைவில் அவர் கண்கள் கலங்கின. அவருடைய பார்வை மகளின் முகத்தை தவிப்புடன் ஆராய கையில் பூச்சரத்துடன் வந்த வித்யா அதை ரியாவின் தலையில் சூடிவிட்டு அவளை உள்ளே அழைத்துச் சென்றாள். தங்கள் உறவினர்களுக்கெல்லாம் அவளை அறிமுகப்படுத்த அன்று முழுவதும் ஆகாஷுடன் விளையாடியதிலும் உறவினரின் வருகையாலும் வேகமாக பொழுது சென்றது. மதியம் சாப்பாட்டிற்கு பிறகு ராமநாதனும் சகுந்தலாவும் அவளை விட்டு பிரியும் போது அடக்க மாட்டாமல் கண்ணீர் வந்தது. மாப்பிள்ளையிடம் சென்ற ராமநாதன், என் பொண்ணு பொறுமையானவதான் மாப்பிள்ள, ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு செஞ்சுட்டா நீங்க எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பா. அவ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது போதும். கண்கள் கலங்க கூறிய போது அவர் கைகளை பிடித்து ஆதரவாக அழுத்தி தைரியம் ஊட்டுகின்ற ஒரு புன்னகையுடன் விடை கொடுத்தான் ரிஷி. மனம் சோர்ந்து போயிருக்க உடனே மாடிக்கு வந்த ரியா தன் அறையிலேயே ஒரு போர்வையை தரையில் விரித்து அதில் உறங்கி போனாள். பிறகு நண்பர்களுடன் பேசி அனுப்பிவிட்டு அறைக்கு வந்த ரிஷி அவளை காணாமல் திகைத்து மெதுவாக அவளுடைய அறைக்கதவை தட்டிவிட்டு எட்டி பார்த்த போது சிறு குழந்தை போல உறங்கியவளை ஆராய்ந்தது ரிஷியின் பார்வை. அதில் அதீதமான அமைதியும் வெகுளித்தனமும் தெரிய மனதினுள் ஏதோ தோன்றவும் கதவை மெதுவாக சாத்திவிட்டு வந்து படுத்தான் அவன். சப்த அருவிகளால் நிறைந்திருந்த வீட்டில் அவனுடைய அறை மட்டும் ஒளி பிரசவங்களின்றி மௌனமாய் ஏசி சப்தத்தை மட்டும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அந்த நிமிடம் அவனுக்கும் தனிமை மிகவும் தேவையான ஒன்றாயிருந்தது. அன்று மாலையில் தயங்கியபடி தன் அறையிலிருந்து வெளியே வந்தவளை உறங்காமல் அறையின் விட்டத்தை சிவந்த கண்களால் வெறித்திருந்த ரிஷியின் உருவம் ஈர்த்தது. மனதின் தனிமை குலைக்கப்பட்டதும் சிந்தனை சரங்கள் அறுபட, ஒரு நிமிஷம் என்று அவளை நிறுத்திய ரிஷி அவனுடைய அலுவலக அறையை காட்டி, அங்கே என் டேபிள்ல போன் இருக்கு, உன் அப்பா அம்மா கிட்ட என்ன பேசணும்னு தோணுதோ அப்பப்ப பேசிக்கலாம், ஃபீல் ஃப்ரீ, ஓகே என்றான். மெல்ல தலையசைத்தபடி ரொம்ப தேங்க்ஸ் என்றவளுக்கு இதுவரை அவன் தன்னை பெயர் சொல்லி அழைத்ததில்லை என்ற எண்ணம் மனதில் விரவி பரவியது. கீழே சென்ற போது ஹாலில் வித்யாவுடன் ஆகாஷ் இருக்க அவனுடன் விளையாட ஆரம்பித்தாள் அவள். மழலையில் சிரித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்த குழந்தையை இறக்கிவிடவே மனமின்றி கொஞ்சியதில் நேரம் போனதே தெரியவில்லை. அப்பொழுது அங்கு வந்த ரிஷியும் இயல்பாக அவள் அருகில் அமர்ந்து ஆகாஷை கொஞ்ச துவங்க அவனுடைய அருகாமை ரியாவிற்குள் ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்தியது. ஆடிக்காற்றில் அகப்பட்ட சிறு சிறகாய் மனம் சடசடத்த போது, அண்ணா, அண்ணிய கொஞ்சணும்னு ஆசையா இருந்தா நேராவே அதை செய்ய வேண்டியது தானே, அதுக்கு ஏன் பையனை துணைக்கு அழைக்கிறீங்க என்று வித்யா கேலி செய்ய சுதாகரும் அப்போது அங்கு வரவும் அந்த சூழலே கிண்டலும் கேலியுமாய் இனிதே மாறியது. ஏ ரிஷி, அடுத்த வார கடைசியில நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கல, அப்பா அம்மா கேட்க சொன்னாங்க. சுதாகர் கேட்டான். அம்மா கிட்டதான் கேட்கணும், அடுத்த சண்டேன்னு பார்த்தா எதுவும் ப்ரோக்ராம் இல்லதான், நான் ஃப்ரீ தான் ரிஷி கூறியவுடன், என்ன ரிஷி இப்போ உங்க அம்மாவை கேட்கணுங்கிறீங்க, உங்களுக்கு பாஸ் வந்தாச்சுல்ல, அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க தானே ஓகே சொல்லணும் என்று கேலி செய்தான் சுதாகர். ரியாவிடம் திரும்பியவன், என்ன உனக்கு ஓகே தானே என்று கேட்க, இந்த ஆகாஷ் கூட இருக்கிறது நான் டபுள் ஓகே, என் கண்ணா அப்படித்தானே என்றபடி அவனை முத்தமிட்டாள் அவள். ஒரு நிமிடம் அவளையே ஆச்சரியத்துடன் கூர்ந்த ரிஷிக்கு அவள் தன்னுடைய குழந்தையை கையில் சுமந்தால் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் உடனே வந்தது. அப்போது வித்யாவின் குரல் நடுவில் புகுந்தது. அண்ணா, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம், ஒரு பேச்சுக்குன்னு சொன்னா அதுக்குன்னு இப்படியா சரண்டர் ஆவாங்க, அண்ணி முகத்தையே பார்த்துட்டு தவமா இருக்கிறீங்க.
அவள் பேச்சின் பொருள் உணர்ந்து வேகமாய் நிமிர்ந்த பிரியம்பதாவின் பார்வை ரிஷியின் விழிகளை சந்தித்ததும் அதன் கூர்மையை தாங்க முடியாமல் உடனே தழைந்தது. ரியாவின் மனம் படபடத்து முகம் சிவந்துவிட உடனே அவள் ஆகாஷை தூக்கிக் கொண்டு விலகிச் செல்ல அதை கண்ட ரிஷியின் முகம் உடனே சுருங்கி இறுகியதையும் அதில் பெரும் ஏமாற்றம் வந்து போனதையும் ரியா கவனிக்கவில்லை. அன்றிரவு தங்கள் அறைக்குள் அவள் தயக்கத்துடன் நுழைந்த போது படுக்கையில் சாய்ந்து ஏதோ புத்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருந்த ரிஷி அவளை கண்டதும் எழுந்தான். உனக்கு அந்த ரூம்ல ஒரு கட்டில போட சொல்லியிருக்கிறேன், நாளைக்கு ரெடியா வந்துடும். இன்னைக்கு ஒரு நாள் இங்கே படுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நான் சோஃபால படுத்துக்கிறேன்னு அவள் மறுத்து கூற எண்ணுவதற்குள் அவன் அலுவலக அறைக்குள் சென்றுவிட இன்று ஒரு நாள் தானே என்று படுத்தவளுக்கு உறக்கம் வரவில்லை. மனம் ஏனோ சோர்வடைந்து தத்தளிக்க திருமணம் முடிந்த மறுநாளே இப்படி தனிமையில் தவிக்க நேரிடும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. ரிஷி தன்னை இந்த அளவு பாதிப்பான் என்று முன்பு யாராவது கூறியிருந்தால் அவள் சிரித்திருப்பாள். அந்த வர்ஷாவின் மேல் இனம் புரியாத கோபம் வர ரிஷி தன்னை விரும்பினால் எப்படி இருக்கும் என்று ஏக்கமாய் எண்ணியது மனது. ஏதோ ஒருவித சுகராகம் மனதில் காவியமாய் படர்ந்து இதயத்தை வருடி அவள் நினைவுகளை ஆழமாக பதித்திருந்தன. மனதில் பல எண்ணங்களுடன் உறங்கியவள் ரிஷி அறைக்குள் வந்து ஆராயும் விதமாக அவளையே நோக்கியதையோ பிறகு ஒரு பெருமூச்சுடன் சென்று படுத்ததையோ அறியவே இல்லை. அதிகாலை எழுந்து அவள் குளித்து தயாராகி வந்த போது அலுவலக அறையில் இருந்த போன் அடித்தது. ரிஷியின் தூக்கம் கலைந்து விடக்கூடாதே என்று அவசரமாக சென்று போனை எடுத்தால் ராமநாதன் தான் பேசினார். ரியா, எப்படா இருக்க? நேற்று லேட்டா வந்து சேர்ந்தோமா, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு பேசல. சந்தோஷமா இருக்கியாமா? திரும்பி வர்றப்ப எல்லாம் உங்க அம்மா ஒரே அழுக தெரியுமா? இந்தா அவகிட்ட முதல்ல பேசிரு. பிறகு அவர் பேசிய போது குரல் கம்மி இருந்தது. ஸ்வேதாவுடனும் பேசிவிட்டு போனை வைத்தாள் அவள். அந்த ஞாயிறன்று திருச்சியில் ரிசப்ஷன் வைத்திருந்தார் ராமநாதன். சனிக்கிழமை இரவு முதல் வகுப்பில் ரயிலில் அவர்களுக்கு டிக்கெட் பதிவு செய்திருந்தார் அவர். சோமசுந்தரத்திற்கு அலைய முடியாதென்பதால் ரிஷியும் ரியாவையும் அழைக்க ராமநாதன் சனியன்று காலையிலேயே வந்து விடுவதாக கூறியிருந்தார். எல்லாவற்றையும் மனதில் அசை போட்டபடி வெளியே வந்த ரியா எழுந்து அமர்ந்திருந்த ரிஷியை கண்டதும், அப்பா அம்மா உங்களை ரொம்ப விசாரிச்சதா சொல்ல சொன்னாங்க, ஸ்வேதா கூட கேட்டா தெரியுமா, சனிக்கிழமை காலையில அப்பா வர்றேன்னாரு மலர்ச்சியுடன் கூறினாள் அவள். அவளையே யோசனையுடன் பார்த்த ரிஷி, உனக்கு அவங்களோட தங்கணும்னு விருப்பம் இருந்தா தங்கிட்டு வாயேன், நான் வேணா திரும்பி வந்துடுறேன் என்றான் மெதுவாக. இல்ல நீங்க அடுத்த வாரம் வித்யாரணி வீட்டுக்கு போகலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்களே, அதை எனக்காகலாம் ஒண்ணு மாத்த வேணாம், நானும் வந்துடுறேன் இயல்பாக கூறிவிட்டு செல்பவளையே அவன் விழிகள் தொடர்ந்தன. நேரே சிவகாமியிடம் சென்றவள், நான் ஏதாவது வேலை செய்யணும்னா சொல்லுங்கத்த செஞ்சிடுறேன் என்றாள் முறுவலுடன். முதல்ல நீ என் பையனை கவனிச்சுக்கணும், அப்புறம் வயசான காலத்துல எங்களை சுறுசுறுப்பாக்குறதுக்கு பேர பிள்ளைகளை பெத்து தரணும்ல. அத்தை, நான் அதை கேட்கல, பூஜை வேலை, வீடு கிளீன் பண்றது, இது மாதிரி சின்ன சின்ன வேலையாவது செய்யலாம் இல்லையா? கொஞ்ச நாள் போகட்டும் பிரியா, சமையலுக்கு மேல் வேலைக்கு தான் நம்ம வீட்டுல ஆள் இருக்கே. முதல்ல உனக்கு இந்த வீடு நல்லா பழகட்டும், பூஜை வேலை கூட இப்பெல்லாம் செய்ய வேணாம், 2 நாள் போகட்டும். என்ன அப்ப என்னதான் செய்யறது, பொழுதே போகலையே எனக்கு. கல்யாணமான புதுசுல பொழுது போகலைன்னா எப்படி? முதல்ல நீ இந்த காஃபியை குடிச்சிட்டு ரிஷிக்கு எடுத்துட்டு போய் கொடுப்போ என்று அனுப்பி வைத்தார். வீட்டில் இருந்த உறவினர்கள் சென்றிருக்க மரகதம் அத்தை மட்டும் தங்கியிருந்தார். ஏனோ அவர் ரியாவை பார்த்த பார்வையே வித்தியாசமானவையாக தெரிய காஃபியை எடுத்து சென்று ரிஷியிடம் கொடுத்து விட்டு ஜன்னலின் அருகே நின்று தானும் பருக ஆரம்பித்தாள் ரியா. வெளியே தோட்டமும் தூரத்தில் தெரிந்த மலைத்தொடர்களும் இதமான சீதோஷ்ண நிலையும் தென்னந்தோப்பின் சலசலப்பு சப்தமும் ரம்மியமாக இருந்தன. ஒரு நாள் நடந்து சென்று இந்த பண்ணையை சுற்றி பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள் அவள். பின்புறம் நின்று அவளையே கவனித்துக் கொண்டிருந்த ரிஷி, என்ன எங்க ஊர் உனக்கு பிடிச்சிருக்கு தானே, இந்த பண்ணையை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கா, நாளை காலையில போகலாம் என்ன என்று கூறி அவளுக்குள் சிறு அதிர்வை ஏற்படுத்தினான். என்று தலையசைத்த போது தான் நினைத்தது இவனுக்கு எப்படி தெரிந்தது, இவன் என்ன என் மனதை படிக்கும் வாசகனும் என்ற ஆராய்ச்சி மனதில் வந்தது. அருகில் வந்திருந்தவனுடைய ஆப்டர் ஷேவ் லோஷனின் மனம் நாசியை மென்மையாக வருடி ஒருவித உணர்வை ஏற்படுத்தியது. அன்று முழுவதும் ஆகாஷுடனேயே பொழுது கழிய அன்றிரவு வித்யா ஊருக்கு கிளம்பினாள். ஏனோ அந்த குழந்தையை விட்டு பிரிய ரியாவிற்கு மனமே இல்லை. ரிஷி அவர்களுடன் ஸ்டேஷனுக்கு செல்ல பெரியவர்களுக்கு பால் எடுத்து கொண்டு போய் கொடுத்தாள் அவள். நீ ஏமா இதெல்லாம் செய்யற, அந்த ரேவதி பொண்ணு என்ன பண்றா? சோமசுந்தரம் கேட்டார்.
இல்ல மாமா, அவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க. நான் தான் கேட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். சும்மா தானே இருக்கேன் மாமா. அப்புறம் நீங்க சாப்பிட வேண்டிய மாத்திரையெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே எடுத்துட்டு வர்றேன்னு. வேணாம்மா, அத்தை எடுத்து தருவா என்ற போது மரகதம் தட்டில் இருந்த ஆப்பிள் துண்டுகளை சாப்பிட்டபடி அங்கு வந்தார். ஏன்பா, அந்த பொண்ணுதான் செய்யட்டுமே, சிவகாமி பாவம் எத்தனை நாள் தான் செய்வா? அவளுக்கும் இங்க என்ன வேலை இருக்கு? சும்மாவே இருந்தா உடம்பு துருப்பிடிச்சு போயிடாது? நக்கலாக கூறினார். சட்டென்று நிமிர்ந்த சோமசுந்தரம், அக்கா, இது எங்க வீடு. பிரியா என்னோட மருமக. அவளை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும், சரிதானே? நாளைக்கு நீ ஊருக்கு கிளம்பணுமே, துணியெல்லாம் அடுக்கி வைக்கிற வேலையே இருக்கும்ல, அதை போய் பாரு முதல்ல என்றார் கூர்மையுடன். அவர் முகம் சுளித்தபடி எழுந்து செல்ல, என்ன மாத்திரை எப்போது சாப்பிட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு எடுத்து வந்து தந்தாள் ரியா. பிறகு அவர்கள் மூவரும் பொதுவான விஷயங்களை பற்றி பேச்சிலும் ரியாவை பற்றி அறிவதிலும் இயல்பாக ஆழ்ந்துவிட அவர்களிடையே ஒருவித அந்யோன்யமும் புரிந்து கொள்ளுதலும் ஏற்பட ஆரம்பித்தது. அப்போது வித்யாவை ரயிலேற்றி விட்டு வந்த ரிஷி அவர்களுடைய இயல்பான ஒட்டுதலை கண்டவுடன் ஏனோ ஒரு நிமிடம் அந்த வீட்டில் தன்னையே அந்நியனாக உணர்ந்தான். ஆனால் மறுகணமே இயல்பாகி தந்தை அருகில் வந்து அமர்ந்து பேச ஆரம்பித்தான். வித்யாவையும் மாப்பிள்ளையும் ரயிலேற்றி விட்டாச்சு, போய் சேர்ந்த உடனேயே போன் பண்றேன்னாங்க என்றான். சரிப்பா, வித்யாவும் ஆகாஷும் போனதும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா பிரியா இருக்கிறது அந்த கவலைய பாதியா குறைச்சிடுச்சு தெரியுமா? ரொம்ப அன்பான அனுசரணையான பொண்ணா நம்ம பிரியாவை சம்மந்தி வீட்டுல வளர்த்திருக்காங்கப்பா. ரியாவை பற்றி பெருமையும் மகிழ்ச்சியுமாக பேச ஆரம்பித்தார் சோமசுந்தரம். புகுந்த வீட்டிற்கு வந்த 2வது நாளே தங்கள் குடும்பத்துடன் அன்பாக பழகி அவள் இயல்புடன் பொருந்தி போனதை பற்றி அவர் ஆர்வத்துடன் கூற, ரியாவிடம் திரும்பிய ரிஷி கண்களாலேயே அவளுக்கு நன்றி கூறினான். பிறகு பேசிக் கொண்டிருந்த போது, மரகத அத்தை ஏதாவது சொன்னா அதை பெருசா எடுத்துக்காதமா. அவங்க பொண்ண ரிஷிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலையேன்னு அவங்களுக்கு ரொம்ப மன வருத்தம், அதான் அப்படி பேசினாங்க என்றார் சிவகாமி தாழ்ந்த குரலில். புரியுதுத்த, நான் அவங்க பேசுனதை தப்பாலாம் ஒண்ணு எடுத்துக்கல. அவங்களுக்கு ஏதோ கஷ்டம், அதை வார்த்தையா கொட்டிட்டாங்க, பரவாயில்ல விடுங்க. ஆனா மாமா எங்க வீட்டு மருமகன்னு என்னைய விட்டு கொடுக்காம பேசினாங்க பாருங்க, அதுவே எனக்கு பிடிச்சிருந்துச்சுதான். ஒரு பலம் மாதிரி இருந்துச்சு. வெளிப்படையாகவும் புரிந்து கொள்ளும் தன்மையுடனும் பேசிய ரியாவை சிவகாமியின் மனம் மிகவும் பாராட்டியது. ரியாவின் மேல் இனம் புரியாத பிடிப்பும் வர தங்கள் தேர்வு தப்பாகவில்லை என்று மனதிற்குள் மெச்சிக்கொண்டார் அவர். பிரியம்பதாவையே ஓரக்கண்ணால் கவனித்துக் கொண்டிருந்த ரிஷிக்குள் புதிதாய் ஒரு சலனம். பிறகு இருவரும் தங்களின் அறைக்கு சென்ற போது தன் அறைக்கு செல்ல திரும்பியவளை நிறுத்தினான் ரிஷி. ரொம்ப தேங்க்ஸ். அப்பாவுக்கு சட்டுன்னு யாரையும் பிடிச்சிடாது. அப்படி பிடிச்சு போயிட்டா அவங்க நிச்சயம் நல்லவங்களாதான் இருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு சந்தோஷம் தரும் விதமா நடந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்காக நீ ரொம்பவே கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். அழுத்தமான குரலில் முடித்தான். சட்டென்று நிமிர்ந்தவள், நான் எதையும் பெருசாலும் ஒண்ணு செஞ்சிடலையே. நீங்க சொன்ன மாதிரி கஷ்டப்படவும் இல்லை. இயல்பா எல்லார்கிட்டையும் எப்படி இருப்பேனோ அது மாதிரிதான் இருக்கு. மத்தபடி நீங்க நன்றியெல்லாம் சொல்ற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணிடல. அதோட எனக்கு அவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்றாள். அந்த நொடி அவள் மீது முதன்முறையாக ஒருவித மரியாதை உணர்வு எழுந்தது. பொதுவாகவே சிவகாமியையும் வித்யாவையும் தவிர பெண்களில் வேறு ஒருவருமே அவனுடைய நன்மதிப்பை பெற்றதில்லை. 6 வருடங்களில் முதன்முறையாக தான் மட்டுமே இன்று அவனுடைய மரியாதைக்குரியவளாக இருப்பதை பிரியம்பதா அறியவில்லை. அவன் கூறியதையே எண்ணியபடி புதிதாய் போடப்பட்டிருந்த கட்டிலில் சென்று அவள் படுத்துக்கொள்ள அந்த மெத்தை மென்மையாக அவளை உள்வாங்கிக் கொண்டது. படுத்த உடனேயே அவள் மனதில் 1000 எண்ணங்கள் அலைமோதின. மனதளவில் அவன் தன்னை அந்நியப்படுத்தி இருப்பதால் தான் தன்னுடைய இயல்பான நடவடிக்கைகள் கூட அவனுக்கு பெரிதாக தெரிவது புரிவதாயிருந்தது. ஆனால் சோமசுந்தரத்தையும் சிவகாமியையும் யாராலும் வெறுக்க முடியாதென்று தோன்றியது. தன்னிடம் அன்புடனும் அக்கறையுடனும் இருப்பவர்களை நேசிக்க மட்டுமே முடியும் என்பதும் புரிந்தது. ரிஷி என்னதான் நினைத்தாலும், தான் அவனுக்காக நடிப்பதாகவே எண்ணினாலும் தன் இயல்பிலிருந்து முரண்படக்கூடாதென்ற முடிவுடன் உறங்க ஆரம்பித்தாள் அவள். மறுநாள் காலையில் எழுந்ததும் சிவகாமியிடம் கேட்டுக்கொண்டு தோட்டத்திற்கு சென்று பூக்களை பறித்து எடுத்து வந்து பூஜை அறையில் சூடிவிட்டு சமையலறைக்கு வந்தாள். அங்கு சிறிது நேரம் உதவி செய்துவிட்டு வந்த போது காஃபி குடித்துக் கொண்டிருந்த சோமசுந்தரம், தோட்டத்தை சுத்தி பாத்தியா பிரியா? இந்த கால நேரத்துல ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா என்று அனுப்பி வைத்தார். தோட்டத்திற்கு சென்ற ரியாவின் மனதை இயற்கை அன்னை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டாள். பூமியின் மௌனம் களைத்து பறவைகள் பட்டிமன்றம் நடத்த ஆரம்பிக்க மலர்கள் புத்துணர்ச்சியுடன் முகம் மலர்த்தி சிரித்துக் கொண்டிருந்தன.
அந்த நிமிடம் யாரோ தன்னை உற்று பார்க்கின்ற உணர்வு எழ சுற்றிலும் சென்று அவள் பார்வை உயர்ந்தது. மாடியறையின் ஜன்னலில் இருந்து அப்போது அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் தன்னை கவனிப்பதை உணர்ந்ததும் தானும் கீழே வருவதாக சைகை காட்டினான். இதுபோல் அவனுடன் இணைந்து இயற்கையை இயல்பாக ரசிக்க முடியுமாம் என்ற யோசனையுடன் அங்கு காத்திருந்த போதுதான் மரகதம் பேசுவதை அவள் கேட்க நேர்ந்தது. சிவகாமி, புதுசா வந்திருக்கிற மருமகளுக்கு ரொம்பலாம் இடம் கொடுத்துடாத, அப்புறம் உன்னைய செல்லா காசாக்கிடுவா. இவங்களை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். முதல்ல தட்டி வச்சாதான் அடங்கி இருப்பாளுக. உன்னோட புருஷன் இப்பவே அவளுக்கு வக்காலத்து வாங்குறான். நான் என் மருமகளை ரிங் ஸ்டார் மாதிரிலாம் ஆட்டி வச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட இருந்து கத்துக்கொன்றேன் கனத்த குரலில் கூறினார். அதற்கு சிவகாமி என்ன சொல்ல போகிறாரோ என்ற பயத்துடன் மூச்சடைக்க காத்திருந்த போது மனம் படபடவென்று அடித்துக் கொண்டது. உடனே, அப்படிலாம் செய்யக்கூடாதுக்கா. பிரியாவும் எனக்கு வித்யா மாதிரி தான். தன்னோட வீட்டு மனுஷங்களை எல்லாம் விட்டுட்டு நம்மளை நம்பி வந்திருக்கிற பொண்ண நாம தானக்கா பாசமா பாத்துக்கணும். நாம ஆசையா இருந்தா அவங்களும் பாசமா இருக்க போறாங்க. நம்ம பொண்ணு அவங்க மாமியார் வீட்டுல நல்லா இருக்கணும் நாம நினைக்கிற மாதிரி தானே சம்மந்தி வீட்லயும் நினைப்பாங்க, மென்மையாக கூறினார் சிவகாமி. மரகதத்தின் வார்த்தைகள் அவள் மனதில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தினாலும் சிவகாமி கூறியதை கேட்டவுடன் மனது பெரும் இதமானது. மற்றவர்களை பற்றி நல்லதாகவே நினைக்காமல் எப்போதும் குறை கூறியபடி இருக்கும் அவரை நினைத்தால் என்ன பெண்மணி இவர் என்ற ஆயாசமும் கோபமும் உள்ளே படர்ந்தன. உடனே வேகமாக அவள் உள்ளே வந்து சோமசுந்தரத்துடன் பேசிக் கொண்டிருந்த போது ரிஷி கீழே வந்தான். அவனை கண்டதும், என்னப்பா ரிஷி, பிரியாவை அழைச்சிட்டு போய் பண்ணையெல்லாம் சுத்தி காமிக்க வேண்டியதுதானே? சோமசுந்தரம் கேட்டார். தான் வருகிறேன் என்று கூறியும் அதை மதிக்காமல் உள்ளே வந்து தன் தந்தையுடன் அவள் பேசிக் கொண்டிருந்தது அவனிடம் சீற்றத்தை வரவழைத்தது. அவ வந்தா அழைச்சிட்டு போறேன். ஆர்வமில்லாதவனைப் போல் அவன் கூறியதுமே அவன் கோபம் புரிந்தது. மரகதத்தின் வார்த்தைகளுக்கு வடிகால் தேடி தான் உள்ளே வந்ததை மறைத்து, நான் ரெடி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ண, போலாமா என்று எழுந்தாள் அவள். தோப்பிற்கு சென்ற போது அங்கு கவித்திருந்த மென்மையான வெளிச்சமும் அந்த சூழ்நிலையின் குளிர்ச்சியும் ரியாவுக்கு மிகவும் இதமாயிருந்தது. தென்னந்தோப்பு முடிந்து மாந்தோப்பு வர எல்லா மரங்களும் தங்கள் மடியில் காய்களை பசுமையுடன் சுமந்து கொண்டிருந்தன. ரிஷியிடம் தனக்கு ஒரு மாங்காய் வேண்டும் என்று கேட்க அவளுக்கு கூச்சமாக இருந்தது. அவள் யோசனையுடன் திரும்பிய போது அவன் விழிகள் அவளிடமே பதிந்திருந்தன. ஒரு காயை பறித்து கைக்குட்டையில் துடைத்து விட்டு, மாங்காய் வேணும்னா வெளிப்படையா கேட்க வேண்டியதானே, அதுக்கே இவ்வளவு தயங்குற என்றபடி அவளிடம் கொடுத்தான். தன் மனதில் ஓடுகின்ற எண்ணங்களை அவன் அப்படியே வாசித்து விடுவது பதட்டத்தை ஏற்படுத்த இறுகி போய் நின்றவளுக்கு தன் முகம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் முகம் என்பது தெரியவில்லை. என்ன யோசனை பிரியம்பதா? எல்லார்கிட்டையும் இயல்பா இருக்கிற நீ என்கிட்ட மட்டும் ஏன் வித்தியாசமா நடந்துக்கிற? மாங்காய் சாப்பிடல ஏன்? அவன் கேட்ட வார்த்தைகள் எதுவுமே அவள் மனதில் பதியவில்லை. முதலாக அவனுடைய உதடுகளில் தன் பெயர் உச்சரிக்கப்பட்டது அவளுக்குள் மெலிதான வீணையின் நாதம் போல கேட்டது. கனவு களைந்து நிமிர்ந்த ரியா ஒரு மரத்தில் சோம்பலாக சாய்ந்தபடி அவளையே நோக்கிக் கொண்டிருந்த ரிஷியை கண்டதும், சாரி, போலாமா என்றாள். வேகமாக முன்னால் வந்து திரும்பிய அவள் கையை பற்றி தடுத்தவனுடைய கரம் இரும்பாக இருந்தது. என்னவென்று புரியாத ஒரு வினோத உணர்வு அவளை ஆட்கொள்ள, பிளீஸ் என்று முணுமுணுப்புடன் தன் கையை விடுவித்துக் கொள்ள முயன்றாள் அவள். என் கேள்விக்கு பதிலே வரலையே, அதான் என்றபடி சட்டென்று அவள் கையை விட்டு விட்டான் ரிஷி. அவன் கேள்வி அவளுக்குள் நெருடலாய் உட்புக என்ன பதில் சொல்வதென்று புரியவில்லை. அவளுடைய கெஞ்சும் பார்வையும் அந்த தொடுகையும் ரிஷியையும் மிகவும் பாதித்திருந்தன. ஒரு மலரின் மென்மை அந்த கைகளில் தெரிய அப்போதுதான் புதிதாய் பூத்த ஒரு பூவை போல் நிற்பவளை எந்த விதத்திலும் நோகவிடக் கூடாதென்ற உறுதி அந்த நிமிடம் மனதில் வந்தது. பிறகு இருவருமே தோப்பை மௌனமாக சுற்றி பார்த்தபடி வர அவரவர் மனதை ஆராய்ந்தபடியே சென்றதால் காட்சிகள் ரியாவினுள் பெரும் பதிவுகளை ஏற்படுத்தவில்லை. வீட்டிற்கு வந்த போது மரகதம் ஊருக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார். நல்லா சுத்தி பாத்தியாமா என்ற சிவகாமியிடம் தலைவிசைத்து விட்டு தன் அறைக்கு சென்றாள் அவள். ஏனோ மனதின் படபடப்பு அடங்கவே வெகு நேரமானது. அன்று மாலை தானே டிஃபன் செய்வதாக கூறியவள் குக்கரி கிளாஸில் பயின்றிருந்த மஷ்ரூம் கிரேவியும் பன்னீர் வறுவலும் தயார் செய்து வைத்துவிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைந்து வைத்தாள். பிறகு சோமசுந்தரம் அவளை செஸ் விளையாட அழைக்க அவளும் ஆர்வத்துடன் விளையாட ஆரம்பித்தாள். அவருடன் விளையாடும் போது தன் அப்பாவுடன் கழித்த பொழுதுகள் சட்டென்று நினைவில் படர்ந்தன.
சோமசுந்தரத்திடமும் தந்தையை போன்ற ஒருவித ஒட்டுதலும் பாசமும் வந்தது. பாதி விளையாட்டின் போதே ரிஷியும் வந்துவிட இயல்பாக வந்து அவள் அருகில் அமர்ந்தவன் அவளுக்கு பதிலாக விளையாடி ரியாவை ஜெயிக்க வைத்து விட்டான். பிரியா, இனி நீ மட்டும்தாமா விளையாடணும், இதென்ன கிரிக்கெட்டா சப்ஸ்டியூட் வச்சு விளையாடுறதுக்கு? சோமசுந்தரம் கேலி செய்தார். அப்போது அங்கு வந்து சிவகாமி, என் பையன்கிட்ட தோத்துட்டீங்களா? உங்க மாமா எப்பவுமே இப்படிதாம்மா, ரிஷி கிட்ட தோத்து போயிடுவாரு. அவன் தோத்து போறதை இவரால தாங்கிக்க முடியாது. சின்ன வயசுல இருந்து இப்படித்தானே பாத்துக்கோயே பெருமையுடன் கூறினார். ஓஹோ, இப்பதான் எல்லாம் எனக்கு புரியுது. மாமாதான் பாவமா? போனா போகுதுன்னு விட்டு கொடுத்தா இவர் என்னவோ தானே ஜெயிச்சிட்ட மாதிரி காலர் தூக்கி விடுறாரு. நான் எப்பவுமே மாமா கட்சிதான்ப்பா. ரியா சலுகையுடன் கூறவும் சூழ்நிலையே கலகலப்பானது. அம்மா, சேம் சைட் கோல் போட்டு என்னை மாட்டி விட்டாங்க பாத்தீங்களா என்று கூறிவிட்டு இரு கைகளையும் விரித்து தோளை குலுக்கியபடி எழுந்த ரிஷியின் பின்னாலேயே டிஃபனை கொடுத்து அவளையும் அனுப்பி வைத்தார் சிவகாமி. அவளை கண்டதும் அவள் இயல்பான கேலியுடன் புருவத்தை உயர்த்த, அத்தைதான் கொடுத்து அனுப்புனாங்க. சிறு முறுவலுடன் டிஃபனை கொடுத்தாள். மதியானம் உன்னை ஃபேக்டரிக்கு அழைச்சிட்டு போகலாமேன்னு பார்த்தேன். நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த. நாளைக்கு வர்றியா என்று கேட்டான். சாரி, நாளைக்கு நான் வர முடியாது. அத்தை சுமங்கலி பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. சனிக்கிழமை வரட்டுமா? ஆர்வத்துடன் கேட்டாள். இல்ல, அன்னைக்கு உங்க அப்பா வந்துடுவாங்கல்ல, நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போலாம் என்று கூறிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாள். பிறகு கீழே வந்தவள் சோமசுந்தரம் சீக்கிரமே சாப்பிட்டு விடுபவர் என்பதால் சப்பாத்தி செய்ய ஆரம்பித்தாள். அவர் சாப்பிடும் போதே அங்கு வந்த ரிஷி, என்னம்மா இன்னைக்கு பன்னீர் ஃப்ரை ரொம்ப நல்லா இருந்துச்சு, எந்த ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணீங்க என்றபடி மேஜையில் இருந்ததையும் சாப்பிட ஆரம்பித்தான். ஹோட்டல் பிரியம்பதா, தென்காசியில புதுசா ஆரம்பிச்சிருக்காங்களே, சிரிக்காமலே கூறினார் சோமசுந்தரம். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, உனக்கு பிடிக்கும்னு சொன்ன உடனேயே பிரியாதான் செஞ்சா என்றார் சிவகாமி. சப்பாத்தியுடன் வந்தவளை பார்த்து, நீயா செஞ்ச? ரிஷி வியப்புடன் கேட்க கூச்சத்துடன் ஆமாவென தலையசைத்தாள் அவள். என்ன ரிஷி, எப்படிய மருமக? இவ்வளவு நாள் உங்க அம்மா நம்ம 2 பேரையும் நல்லா ஏமாத்திருக்காடா. அதெல்லாம் ஹோட்டல்ல தான் செய்வாங்கப்பான்னு. இந்த மஷ்ரூம் சாப்பிட்டு பாரு, அப்புறம் ஹோட்டல் பக்கமே போக மாட்டேன். தன் மனைவியை பார்த்தபடி கேலியாக கூறினார். சிவகாமியும் சிரித்து கொண்டே, நான் தான் இப்ப பிரியா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேனே, இனிமே உங்களுக்கு எது வேணுமோ அவகிட்ட கேளுங்க. அதுக்காக அப்பனும் பையனும் அவளையே கிச்சன்ல போட்டு வாட்டி எடுத்துடாதீங்க. அவர் சலுகையுடன் கூறியது ரியாவிற்கு பெரும் இதமாயிருந்தது. இந்த அருமையான தம்பதிக்கு மகனாக பிறக்க ரிஷி கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. பிறகு இரவு டின்னர் சாப்பிடும் போது, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? ஆச்சரியத்துடன் கேட்டான் ரிஷி. குக்கரி கிளாஸ்ல கத்துக்கிட்டேன். ஆனா அத்தை அம்மா மாதிரியெல்லாம் எல்லா சமையலும் ருசியா செய்ய தெரியாது, மென்மையாக கூறிவிட்டு புன்னகைத்தாள். சின்ன பெண்ணாக இருந்தாலும் தன்னை விட்டுக் கொடுக்காமல் அவள் பக்குவமாக பேசியது சிவகாமியை மிகவும் கவர்ந்தது. மறுநாள் சுமங்கலி பூஜைக்காக அரக்கு நிற பட்டுப்புடவையில் உருவச்சிலை போல் தயாரான ரியா பூஜை விமரிசையாக நடந்து முடிந்ததும் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள். சிவகாமி கூறி இருந்தபடி ரிஷியின் கால்களில் விழுந்து நமஸ்கரித்த போது உடனே ரிஷி வேகமாக பின்னடைந்தான். நோனு, எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு அன்னைக்கே சொன்னேனே. மத்தவங்க மேல மரியாதை மனசுல இருந்தா போதும். அதோட அப்பா அம்மாவுக்கு எதிரில் கணவன் மனைவியா நடிச்சா போதும். தனியறையிலாம் எதுக்கு? எதையுமே மத்தவங்களுக்காக செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. தன்னிடம் மட்டும் ஒதுக்கம் காட்டுகின்ற அவளின் போக்கை எண்ணி விரக்தியுடன் கூறிவிட்டு சட்டென்று அலுவலக அறைக்குள் சென்று விட்டான். அவன் வார்த்தைகள் சுளீர் என்று முகத்தில் அரைந்தன. தாங்கள் இருவரும் நிழல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது வேதனையாய் நிஜத்தின் நிதர்சனத்துடன் இதயத்தின் அடி ஆழம் வரை பரவியது. என்ன செய்வதென்று புரியாமல் உறைந்து நின்று விட்டாள் அவள். மனம் மௌனமாக கதறியது. மனதளவில் மிகவும் காயப்பட்டு போன ரியா என்ன செய்வதென்று புரியாமல் செயல் இழந்து ஒரு கணம் நின்று விட்டாள். பிறகு மெதுவாக தன் அறைக்கு சென்று கட்டிலில் அமர்ந்தபடி யோசித்த போது ரிஷியின் அன்புக்காக எத்தனை நாட்கள் சாதக பறவையாக காத்திருப்பதென்ற கேள்வி மனதில் விஸ்வரூபமாய் எழுந்தது. எதிர்காலமே இல்லாத இந்த காதல் தன் மனதில் ஏன் வந்ததென்ற வினாவும் கூடவே எழ நெஞ்சும் சோர்ந்து போனது. ரியா அன்று முழுவதும் கீழேயே இருந்தாள். இரவு அவன் வருவதற்கு முன்பே தலைவிழி என்று கூறிவிட்டு சீக்கிரமே உறங்க சென்று விட்டவளை கவலை பெரிதும் உடைத்தது. நித்திரை மனத்திரையால் தள்ளுபடி செய்யப்பட விழி மூடாதவளின் மனதிற்குள் 1000 சிந்தனை சிலந்தி வளைகள். திடீரென்று அரைக்கதவு தட்டப்பட்டு பிறகு மெதுவாக திறக்கப்பட்டதும் கண்களை இறுக மூடி தூங்குவது போல் படுத்திருந்தாள் அவள்.
கட்டிலருகே வந்த காலடி ஓசை ஒரு நொடி நின்றுவிட, அவன் பார்வை தன் மேல் பதிந்திருக்கிறதே என்ற உணர்வில் இதயம் முரசாய் கொட்ட, அந்த ஓசை அவளுக்கே கேட்பது போல் இருந்தது. மெதுவாக அவனுடைய காலடி ஓசை தேய்ந்து பிறகு கதவு சாத்தப்படும் சப்தம் கேட்டது. என்ன விஷயமாக அவன் தன்னை பார்க்க வந்திருப்பான் என்ற கேள்வி அவளை வெகு நேரம் விழித்திருக்க வைப்பதாயிருந்தது. காலையில் விழிப்பு வந்த போது இன்று ராமநாதன் வந்து விடுவார் என்ற நினைவே இதமாக இருக்க, அவசரமாக குளித்து தயாராகி கீழே வந்தாள் ரியா. ரிஷியை எங்குமே காணவில்லை. நேற்று தன் கண்ணாம்பூச்சி ஆடியதைப் போல் இன்று அவனை காணவில்லையே என்ற யோசனையுடன் சமையலறையில் உதவிய போது வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. உற்சாகத்துடன் ஓடி வந்தவள் ராமநாதனை பார்த்த சந்தோஷத்தில் ஓடிப்போய் அவரை அணைத்துக் கொண்டாள். அவளையே கூர்ந்தபடி பின்னால் வந்த ரிஷியை அவள் கவனிக்கவே இல்லை. அப்பா, அம்மா, ஸ்வேதா எல்லாரும் எப்படி இருக்காங்கப்பா? சங்கரி வந்தாளா? என் செடிகள் எல்லாம் ஸ்வேதா நல்லா பாத்துக்கிறாளா? என்னை எல்லாரும் மறந்துட்டீங்கல்ல போங்க. சிறு பிள்ளை போல் சலுகையுடன் படபடத்தவளை அணைத்துக் கொண்ட ராமநாதனின் விழிகள் கலங்கின. எப்படிரா இருக்க? இங்க எல்லார்கிட்டையும் நல்லபடியா நடந்துக்கிறியா? இந்த இடம் உனக்கு பழகிடுச்சா? சமத்தா இருக்கணும் என்ன? அவர் கூறும் போதே சோமசுந்தரமும் சிவகாமியும் அவரை அன்புடன் வரவேற்றனர். இத்தனை நாட்கள் பெரிய மனுஷியைப் போல் வீட்டை கவனித்தவள் தன் தந்தையை கண்டதும் ஒரு குழந்தையாக மாறிய விதம் புரியாமல் வியந்து நின்ற ரிஷிக்குள் மெல்லிய சினம் படர்ந்தது. தந்தையின் தோளில் வாஞ்சையுடன் சாய்ந்திருந்தவளை பொறாமையுடன் அந்த இரு விழிகள் கூர்ந்ததை அவள் அறியவும் இல்லை. சமந்தி, எங்களுக்கு வித்யா இல்லாத குறைய பிரியாதான் தீர்த்து வைக்கிறா. எனக்கு மாத்திரை கொடுக்கறதுல இருந்து என் கூட செஸ் விளையாடுற வரைக்கும் எல்லாமே பிரியாதான் பாத்துக்கோங்களேன். சோமசுந்தரம் பெருமையும் நிறைந்த மனமுமாய் கூறிய போது சமையலில் அவள் புது புது விதமாக செய்து அசத்துவதை புகழ்ந்து கூறினார் சிவகாமி. ராமநாதனுக்கு மிகவும் பெருமையாயிருந்தது. டிஃபன் முடிந்த பிறகு அவரை தங்களின் அறைக்கு அழைத்து சென்ற ரியா ஒரு வார நடப்பை மகிழ்ச்சியுடன் விவரித்தாள். ரிஷி ஃபேக்டரிக்கு சென்றிருக்க ராமநாதன் மாப்பிள்ளையை பற்றி மிகவும் பெருமையாக பேசினார். விழிகள் மட்டும் ஒருவித சுவாரஸ்யத்துடன் திரையில் தெரிந்த ரிஷியிடமே பதிந்து ரசித்துக் கொண்டிருந்தன. திடீரென்று யாரோ வந்து அவள் அருகில் அமர்வதை உணர்ந்து திரும்பினாள். ரிஷிதான் மதிய சாப்பாட்டிற்கு வந்திருந்தான். ஆனால் அவளை திரும்பியும் பார்க்காமல், என்னப்பா, ஆல்பம் CD 2 நல்லா வந்திருக்கா என்றான். ரொம்ப அருமையா எடுத்திருக்கான் ரிஷி. எப்ப வந்துச்சு? சோமசுந்தரம் கேட்டார். நேத்து நைட்டு தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. என்ன மாமா, ட்ரெயின்ல வந்தது டயர்டா இருக்குமே, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்களா? அக்கறையாக கேட்டான் அவன். நல்லா தூங்கினேன் மாப்பிள. இப்பதான் CD பார்க்க ஆரம்பிச்சோம். நீங்க திரும்பவும் போகணுமா மாப்பிள? இல்ல மாமா, எல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். மதிய ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் கிளம்ப வேண்டியதுதான். எல்லாமே பேக் பண்ணணுமே என்று எழுந்தான். போமாரியா, மாப்பிள்ளையோட துணியெல்லாம் எடுத்து வை, அவரை கவனிப்போ என்று மகளை அனுப்பினார் ராமநாதன். அவளை தொடர்ந்து அறைக்குள் வந்த ரியா, சாரி, நான் நேத்து நைட்டு தலைவலின்னு சீக்கிரமே படுத்துட்டேன். வேணும்னே உங்களை அவாய்ட் பண்ணல, பிளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க என்றாள் மெதுவாக. அவள் புறம் திரும்பாமலேயே ஜன்னல் அருகே சென்றவன், இப்போ உங்க அப்பா சொல்லிதானே எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த? அப்படிலாம் ஒண்ணு வேணாம், என் வேலைகளை நானே செஞ்சுப்பேன். எதுவா இருந்தாலும் மற்றவங்களோட வற்புறுத்தலுக்காக வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு ஆழமான குரலில் கூறினான். தன்னை அவன் புரிந்து கொள்ளவில்லையே என்று மனம் அழுத அழுகையில் கண்ணோரங்கள் கசிந்தன. அவனுடைய பேச்சும் பாராமுகமும் வேதனையை தர உடனே கீழே இறங்கி செல்லாமல் தன் அறைக்கு சென்று சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள். பிறகு வெளியே வந்த போது படுக்கையின் மேல் சூட்கேஸும் ஏர்பேக்கும் அவன் துணிகளும் பரப்பி வைக்கப்பட்டிருக்க அங்கு ரிஷியை காணவில்லை. மெதுவாக சென்று எல்லாவற்றையும் எடுத்து அவள் அடுக்கிய போது அங்கு வந்த ரிஷியின் புருவங்கள் யோசனையுடன் நெறிந்தன. பிறகு ரொம்ப தேங்க்ஸ் என்றவன் தன் கையில் இருந்த டிராவல் பேக் ஒன்றை அவளிடம் தர அதையும் எடுத்து வைத்தாள் அவள். அவள் முகம் எந்த உணர்ச்சிகளும் இன்றி இறுகி தெரிய அமைதியான அந்த நிமிடங்கள் அவளுக்கும் பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தின. அன்று மாலை ராமநாதனுடன் பண்ணையை சுற்றி பார்த்துவிட்டு உற்சாகத்துடன் பேசியபடி திரும்பி வந்த போது தங்கள் அறையிலிருந்து அவளையே ஊடுருவிய ரிஷியின் பார்வையில் பெரும் கூர்மை. தன்னிடம் மட்டும் அவள் விலகியே இருப்பதும் மற்றவர்களிடம் இயல்பாக ஒட்டிக்கொள்வதும் ஏனோ நரக வேதனையாயிருந்தது. ஆனால் அதற்கு தான் மட்டும் காரணம் என்பதையும் தன்னுடைய வார்த்தைகளும் செயல்களுமே அவளை தூர விலக்கி நிறுத்தி இருப்பதையும் அவன் உணரவே இல்லை. மறுநாள் காலையில் ரயில் திருச்சியில் நின்ற போது வெளியே எட்டி பார்த்த ரியாவிற்கு தாய்நிலம் வந்த நிம்மதியும் மகிழ்வும் ஒருங்கே எழுந்தன. மூவரும் வீட்டிற்கு சென்ற போது கல்யாண கலையுடன் வாசலில் பந்தலிடப்பட்டு வாழை மரம் கட்டப்பட்டிருக்க
வாசலில் ரங்கோலி கோலம் அவர்களை அழகாக வரவேற்றது. கார் நின்றவுடனேயே சகுந்தலாவும் பக்கத்து வீட்டு மாமியும் அத்தை மீனாட்சியும் இருவரையும் வரவேற்று ஆரத்தி சுற்றி உள்ளே அழைத்தனர். ஸ்வேதா ஓடி வந்து ரியாவை இறுக கட்டி கொள்ள பிரிவு அன்பை இன்னும் அதிகமாக்கும் என்பதை அவள் இன்றுதான் உணர்ந்தாள். ரிஷியை தன் அறைக்கு அழைத்து சென்றவள் அவன் பல்துலக்கி காஃபி குடித்தவுடன் ஓய்வெடுக்கும்படி கூறிவிட்டு வெளியே வந்தாள். பிறகு சங்கரையும் வந்துவிட ஆல்பத்தை பார்த்தபடி ஒரே கூச்சலும் கும்மாளமுமாக அரட்டையடித்துக் கொண்டிருந்த போது சகுந்தலா அவளை எழுப்பி ரிஷியை கவனிக்கும்படி கூறி அனுப்பினார். தன் அறைக்குள் சென்றவள் அவனுக்கு தேவையானவற்றை குளியலறையில் வைத்துவிட்டு வந்த போது அவன் விழித்திருந்தான். குளிக்க வர்றீங்களா? பாத்ரூம்ல எல்லாம் ரெடியா இருக்கு, மெதுவாக அழைத்தாள். ஏன், நீ குளிக்க வச்சு விட போறியா என்ன? நக்கலாக கேட்டுவிட்டு எழுந்து செல்பவனுக்குள் என்ன கோபம் என்று புரியாமல் தவித்து திணறியது மனது. வந்ததில் இருந்து சிவகாமிக்கும் சோமசுந்தரத்திற்கும் போன் செய்து பேசவில்லை என்பது நினைவு வர உடனே போன் செய்து பேசினாள். அன்று முழுவதும் அரட்டையும் விருந்துமாக செல்ல 3 மணிக்கே பியூட்டி பார்லரில் இருந்து பெண்கள் வந்துவிட்டனர். ஸ்வேதாவின் அறையிலேயே தயாரானாள் பிரியம்பதா. சந்தன நிறத்தில் உடல் முழுவதும் ஜரிகையிட்ட புடவையும் தங்க நகைகளும் அவளை ஓவிய பாவையாய் அலங்கரித்திருக்க, ரிஷியும் கோட் ஷூட் அணிந்து அம்சமாக இருந்தான். அவளை கண்டதும் முதலாக கண்களால் சிரித்து பாராட்டியவனின் முகம் புன்னகையில் மலர்ந்திருந்தது. உடனே வெட்கத்துடன் தலை குனிந்த ரியாவின் கன்னங்கள் மெலிதாக சிவந்தன. ரிசப்ஷன் விமரிசையாக நடந்து கொண்டிருந்தது. ராமநாதனின் நண்பர்களும் ரியாவின் நட்பு வட்டமும் சேர்ந்து மண்டபமே நிரம்பி வழிந்தது. எல்லோரையும் ஒரே நேரத்தில் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்த போதுதான் அவளுடைய தோழி ரமாவின் அண்ணன் விஸ்வா ஒரு பொக்கேயுடன் அங்கு வந்தான். அதை ரியாவிடம் கொடுத்தவன் ரிஷியிடம் திரும்பி, என்னங்க, நாங்க எல்லாரும் இந்த தேவதைக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தா எங்கிருந்தோ தென்காசியிலிருந்து வந்து கொத்திட்டு போயிட்டீங்களே. பாதி உண்மையும் மீதி கேலியுமாக நேரடியாகவே கேட்டு விட்டான். ஒரு நிமிடம் விதிர்த்து போன ரியாவின் பார்வை ரிஷியிடம் செல்ல, அப்போது அவனும் அவளையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வை கோபம், ஆராய்ச்சி, ஆர்வம், கேள்வி என்று எல்லா உணர்வுகளுமே சுமந்திருந்தது. அவள் சட்டென்று குனிந்து கொள்ள மனதில் பழைய ஞாபகங்கள் அணிவகுத்தன. விஸ்வா தன்னை விரும்புவதாக ரமா கூறியதும் அவளிடம் கோபப்பட்டு மறுத்தவள் இனி அந்த பேச்சை கூடாது என்று கூறிவிட்டு அதில் உறுதியாகவும் இருந்தது நினைவிற்கு வந்தது. ரமாவும் அவளை புரிந்து கொண்டு தன் அண்ணனை அடக்கி வைத்திருக்க, இன்று அதை மனதில் வைத்து வன்மத்துடன் போட்டுடைத்து விட்டான் அவன். ரிஷி தன்னை பற்றி என்ன நினைத்துக் கொள்வானோ என்றபடி யோசித்திருந்த போது அவள் காதலியில் குனிந்தான் ரிஷி. இங்க உன்னை விரும்புறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் அங்க என்னைய பார்க்க பிடிக்கல போல இருக்குது. அதான் இங்க வந்ததுல இருந்து பளிச்சுன்னு மாறி முகத்துல ஒரு தேஜஸ் வந்திருக்கும் போதே நான் புரிஞ்சிட்டு இருக்கணும். அவன் கடுமையான குரலில் கூறவும் தவித்து போனாள் அவள். நான் எந்த தப்பு செய்யலையே கடவுளே, ரிஷி என்னைய தப்பா நினைக்கும்படி ஏன் செஞ்சேன்? இறைவனிடம் இறைஞ்சினாள் அவள். அதன் பிறகு ரிஷி அவள் பக்கமே திரும்பவில்லை. ரிசப்ஷன் முடிந்து இரவு வீட்டிற்கு வந்து ஒப்பனையை களைத்துவிட்டு இரவு உடைக்கு மாறி தங்கள் அறைக்கு சென்ற போது அவன் ஏதோ புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். தரையில் பாயை விரித்து அவள் படுக்க செல்லவும், ஒரு நிமிஷம் என்று தடுத்தவன், யாருங்க விஸ்வா? நான் வர்ஷாவை பத்தி சொன்ன மாதிரி நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, மறைச்சிருக்க வேணாம். பொண்ணுங்களே இப்படித்தான் போல இருக்கு, மனசுக்குள்ள பல ரகசியங்களை மறைச்சு வச்சு கடைசியில ஆண்களை பைத்தியமாக்குறதுல எல்லாருமே ஒரே மாதிரி தான்னு இப்ப புரியுதல்ல என்றான் ஏளனமான குரலில். மனதிற்குள் சுடுகின்ற பனித்துளியாய் அவன் வார்த்தைகள் இறங்க, நான் எதையும் மறைக்கல, விஸ்வா ரமாவோட பிரதர். அவன் என்னை விரும்புறதா ரமா சொன்னப்ப நான் அதை ஏத்துக்கல. எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாதுன்னு அவகிட்ட உறுதியா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் என் வழிக்கு வந்ததே இல்லை. அந்த கோபத்துலதான் அப்படி சொல்லிட்டான் போல இருக்கு, தயக்கத்துடன் கூறினாள் அவள். அவன் மௌனமாக இருக்க, பிறகு அசதியில் அவள் திரும்பி படுத்து உறங்கிவிட ரிஷிக்கு மட்டும் குற்ற உணர்வினால் உறக்கமே வரவில்லை. தான் பேசியது அவளை காயப்படுத்தி இருக்குமோ வென்று தோன்ற, அந்த விஸ்வாவிடம் தான் ஏன் தேவையின்றி பொறாமைப்பட்டோம் என்பதற்கு அவனிடம் விடைதான் இல்லை. சிறு குழந்தை போல் அவள் உறங்குவதை கண்டபோது அன்று தங்கள் வீட்டில் கண்களை இறுக மூடி அவனை புறக்கணித்தபடி ரியா படுத்திருந்த கோலம்தான் நினைவிற்கு வந்தது. தன்னை பார்க்க விரும்பாமல் தான் அவள் உறங்குவது போல் நடித்தபடி படுத்திருந்தாளோ என்ற கோபம். அந்த கோபம் அவனை ஆட்டி படைத்திருந்த நேரத்தில் அது குறையும் போது இப்படி ஒரு உரசல் நிகழ்ந்து அவனை அலைப்புற செய்தது. மறுநாள் அனைவரும் மலைக்கோட்டைக்கு சென்றிருந்தனர். ரிஷியும் ரியாவும் வேகமாக ஏறிவிட
இருவரும் மற்றவர்களுக்காக காத்திருந்த போது, நேத்து நான் நடந்துகிட்டதும் நான் உன்னை சந்தேகப்படல, ஏதோ டென்ஷன், அதான் அப்படி கேட்டுட்டேன், தயக்கத்துடன் கூறினான் அவன். அவனை புரிந்து கொண்டவள், நான் தப்பாலாம் அவனை நினைக்கல, யாரா இருந்தாலும் அவன் பேசினதுக்கு அப்படித்தானே நினைப்பாங்க, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க, சிறு முறுவலுடன் இதமாக முடித்தாள். தாயுமானவரிடம் ரிஷியை ஒரு நாளும் பிரியாத வரம் வேண்டும் என்று வேண்டினாள். ரியா மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்ள, இருவர் மனமும் அன்று மற்றவர்களுக்காக உருகி பிரார்த்தித்தது. அன்றிரவு இருவரும் ஊருக்கு கிளம்பும் போது பிரிவின் சுமை கனமாய் அவள் இதயத்தை கசக்கி பிழிய, தாயின் கரம் பிடித்து முதல் நாள் பள்ளிக்கு செல்கின்ற குழந்தையாய் பிரிந்து செல்வதைப் போல் அழ ஆரம்பித்தாள் ரியா. அவள் முகத்தை விட்டு ஒரு நொடியும் அகலாத ரிஷியின் விழிகளும் முகமும் கடினத்தன்மையுடன் இறுகின. 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து அவர்களை வழியனுப்ப, ரயில் கிளம்பியதும் ரிஷி அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. தன்னுடன் ஊருக்கு வர விருப்பமின்றியே அவள் அழுவதாக கற்பனை செய்திருந்த அவனுடைய கையளவு மனது பெரும் கோபத்தின் பிடியில் சிறைப்பட்டிருந்தது. தென்காசிக்கு சென்ற போது உறங்கி எழுந்தும் ரியாவின் கண்கள் சிவந்து கண்ணிமைகள் வீங்கி இடுங்கி இருந்தன. சோமசுந்தரமும் சிவகாமியும் அவளை ஆவலுடன் வரவேற்றன. அவளுடைய முகத்தை கண்டவுடன், ராத்திரி ரொம்ப அழுதியாமா பிரியா? அம்மா வீட்டை விட்டு பிரியறப்ப எல்லா பொண்ணுங்களுமே இப்படித்தான். நான் அந்த காலத்துல 1 மாசம் வரைக்கும் அழுதுருக்கேன் தெரியுமா? கொஞ்ச நாள் போனா உனக்கே பழகிடும் பாரு, ஆதரவாக கூறிவிட்டு வாஞ்சியுடன் அவள் கைகளை பிடித்து கொண்டார் சிவகாமி. ஆமா, இவ அழுத அழுகையில வீடே வெள்ளமா மாறி போட்ல தான் நான் வெளியே போவேன்னா பாத்துக்கோமா, கேலி செய்தார் சோமசுந்தரம். தன் தாயையும் ரியாவையும் வினோதமான பார்வையுடன் அளவிட்டு விட்டு யோசனையுடன் உள்ளே சென்றான் ரிஷி. மனதிற்குள் குழப்ப மேகங்கள் மையம் கொண்டிருந்தன. பிரியம்பதாவின் அழுகை அவனுக்குள் சடசடவென்று கோபத்தூரலாய் பரவியது. அந்த வாரம் முழுவதுமே ரிஷி ஒருவித ஒதுக்கத்துடனும் இறுக்கத்துடனுமே இருந்தான். ஆனால் அதற்கான காரணம் புரியாமல் ரியாதான் தவித்து போனாள். இடையில் ஒரு நாள் மரகதம் அத்தையும் அவருடன் ஒரு இளைஞனும் வந்திருந்தனர். இவன்தாம்மா மரகத அக்காவோட கடைசி பையன் மாணிக்கம் என்று சிவகாமி அவளிடம் அறிமுகப்படுத்த, பவ்யமாக வணங்கியவனை பார்த்தால் ஏனோ பரிதாபமாக இருந்தது. அன்று மதியம் சோமசுந்தரத்துடன் வெகுநேரம் தனிமையில் பேசிவிட்டு வந்த மரகதத்தின் முகம் அழுதழுது சிவந்திருந்தது. ரிஷி அவர்கள் இருவரையும் கண்டு கொள்ளாததும் என்னவோ போலிருந்தது. அன்று மதியம் சிவகாமியிடம் அதை பற்றி கேட்க அவருடைய அறைக்கு சென்றிருந்த போது அந்த மாணிக்கம் அவருடன் பேசிக் கொண்டிருந்தான். நான் தப்பு செஞ்சவன் தான் த, இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்ப அதெல்லாம் எவ்வளவு பாவம்னு உணர்ந்து திருந்திட்டேன் த. இனிமே என்னால திருட்டுங்கிற ஒரு தப்பை செய்யவே முடியாது. ஜெயில் வாழ்க்கை என் மனசை மாத்தி புடம் போட்ட மாதிரி ஆக்கிடுச்சு. சோகமாக மன்னிப்பை யாசிப்பவன் போல் அவன் பேசியது ரியாவின் மனதில் ஆழமாய் தைத்தது. அரைவாசலில் அவளை கண்டதும், நீங்க அங்கே நின்னுட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க, நான் அதோ கிளம்பிட்டே இருக்கிறேன் என்று எழுந்தான் அவன். அவன் சென்ற பிறகு மனதில் உறுத்தி கொண்டிருந்த கேள்வியை மறைக்காமல் கேட்டு விட்டாள் அவள். ஏன்த உங்க பையன் மரகத அத்தை கூடவும் அவங்க பையனோடவும் பேசவே மாட்டேன்றாரு? அதுவாமா, நாங்க முதல்ல டெல்லியில இருந்தோம், அப்புறம் இங்க வந்து ஃபேக்டரிய ஆரம்பிச்சப்ப மரகத அக்கா குடும்பமே எங்களோட தான் இருந்தாங்க. அப்ப அவங்க எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு ஏதாவது என்னைய குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, அதனால ரிஷிக்கு அவங்கள பிடிக்காமலே போயிடுச்சு. அது இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதோட நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவன் அவன். மாணிக்கம் செஞ்ச தப்பு அவனையும் பிடிக்காம செஞ்சிடுச்சு. அவனுக்கு ஒருத்தரை பிடிக்காம போயிடுச்சுன்னா தன்னை மாத்திக்கவே மாட்டான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், வறண்ட முறுவலுடன் கூறினார் சிவகாமி. ஒரு கணம் ரியாவின் மனம் விதிர்த்து போனது. தன்னையும் அவன் மனதார ஏற்றுக்கொள்ளவே மாட்டானோ என்ற பயம் வந்தது. அன்றிரவு மாத்திரைகளை கொடுத்துவிட்டு சோமசுந்தரத்துடன் பேசிக் கொண்டிருந்த போது மாமனாரிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டாள் ரியா. மாமா, நான் அதிக பிரசங்கித்தனமா கேட்கிறேன்னு நினைக்க வேணாம். மரகத அத்தை பாவம் அழுதுட்டே இருந்தாங்க. அவங்க பிரச்சனையை நம்மளால தீர்த்து வைக்க முடியாதா? அவங்க பையனை பார்த்தாலும் பாவமா தானே இருக்கு. வின விதிச்சவன் அதை அறுத்து தானமா ஆகணும். பெரிய மகனுங்க 2 பேரும் ஒழுங்கா விவசாயம் பாக்குறாங்க. பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்காங்க இந்த அக்கா. சின்ன வயசுல ரிஷி செய்யாத ஒரு தப்ப அவன் செஞ்சதா சொல்லி அவன் மேல திருட்டு பட்டம் கட்டினவதான் அந்த அக்கா. ஆனா நான் உண்மையை கண்டுபிடிச்சு உடனே அவங்க குடும்பத்தை கிராமத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். உண்மையிலேயே அப்ப எங்க மாமா பையில இருந்த பணத்தை திருடுறது இந்த மாணிக்கம் தாமா. ஆனா தன்னோட மகனை பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம ரிஷி மேல அந்த பழிய தூக்கி போட்டதுல இருந்து எங்க எல்லாருக்குமே அக்கா மேல ஒரு பிடிப்பு விட்டு போச்சு. எப்பவாவது வர்றது போறதோட சரி, என் கடமைன்னு தீபாவளி பொங்கலுக்கு சீர் மட்டும் அனுப்பிச்சு விடுவேன்.
மாணிக்கம் தான் வேலை பார்த்த கம்பெனிலேயே பணம் கையாடல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் திரும்பி வந்திருக்கிறான். திருந்திட்டேன்னு ஒரே அழுக பார்த்துக்கோ. நம்ம ஃபேக்டரியிலே வேலை வேணுமா? எப்படி நம்புறது சொல்லு? கோபத்துடன் கேட்டார் அவர். சிறிது நேரம் கழித்து தயக்கத்துடன் நிமிர்ந்தவள், ஏமாமா, மரகத அத்தை செஞ்சது பெரிய தப்புதான். ஆனா தப்பு செஞ்சவங்க திருந்தவே கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அவரை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஒருவேளை அவர் திருந்தி இருந்தா நம்ம ஃபேக்டரியிலேயே வேலை கொடுக்கலைன்னா மத்தவங்க யார அவரை நம்பி வேலை தருவாங்க சொல்லுங்க? நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாததுன்னு ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னவோ அவருக்கு வேலை போட்டு கொடுத்துட்டு மேனேஜரையோ இல்ல அவருக்கு மேல் அதிகாரியா இருக்கிறவரையோ மாணிக்கத்துக்கு மேல ஒரு கண்ணை வச்சுக்க சொன்னா எப்படி நடந்துக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நான் சொல்றது தப்புன்னா இனிய மன்னிச்சுடுங்க மாமா, மெதுவாக கூறினாள். யோசனையுடன் அவள் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்தவர், இதுல ரிஷிதாமா முடிவு பண்ணணும், அவங்கிட்ட பேசி பாக்குறேன், என்ன ஓகேனா பாப்போம், முடிவாக கூறினார். அன்றிரவு தந்தையுடன் பேசிவிட்டு தங்களின் அறைக்கு வந்த ரிஷி, என்ன ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் போல இருக்கு, அப்பா மாணிக்கத்தை வேலைக்கு சேர்த்துக்கலாமான்னு என் அபிப்பிராயத்தை கேட்டாங்க. உன் விருப்பம்னு உடனேயே என்னால ஒன்னும் சொல்ல முடியல. ஏன்னா முதல்ல உன்கிட்ட இருந்து ஒரு ஆப்ளிகேஷன் வந்திருக்கு, மறுக்க முடியல, கூறிவிட்டு சட்டென்று குளியலறைக்கு சென்று விட்டான். அவளுடைய தேங்க்ஸ் என்ற வார்த்தைகள் காற்றின் செவிகளுக்கு மட்டுமே கேட்டன. மறுவாரமே அவனை வேலையில் வந்து சேரும்படி சொல்லி சோமசுந்தரம் மரகதத்திடம் கூறிய போது நெஞ்சம் நிறைந்த நன்றியுடன் அவர் ஊருக்கு கிளம்பி சென்றார். அந்த வார கடைசியில் வித்யாவின் ஊருக்கு சென்று விட்ட பிறகு அங்கிருந்து கொடைக்கானலுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தான் ரிஷி. வித்யாவின் வீடு பழனியை தாண்டி ஒரு கிராமத்தில் இருந்தது. அங்கு டவுனில் சுதாகர் பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் ஹோட்டலும் நடத்தி கொண்டிருந்தார். அவர்களின் கிராமத்தை அடையும் முன்பே அவன் செல்லில் தகவல் தர வாசலிலேயே அனைவரும் காத்திருந்தனர். காரில் இருந்து இறங்கியதுமே வித்யா ஓடி வந்து அவளை அணைத்துக் கொள்ள அவளுடைய மாமியார் ஆரத்தி எடுத்து அவர்களை வரவேற்றார். உள்ளே சென்றதும் அவள் பெரியவர்களின் காலில் விழுந்து நமஸ்கரிக்க பெரியவர்கள் இருவரும் அவர்களை ஆசிர்வதித்தனர். உனக்கு தென்காசி பழகிடுச்சாமா? உங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அன்புடன் விசாரித்தார் சுதாகரின் தாய் விசாலம். எனக்கு தென்காசி ரொம்ப பிடிச்சிருக்குமா. திருச்சியில அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க தான் கல்யாணத்துக்கு வரல. வித்யா அண்ணி உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க தெரியுமா? உன்னை பத்தியும் வித்யா நிறைய சொன்னாமா. எங்க அண்ணி மாதிரி குணத்திலையும் அழகுலையும் சிறந்தவங்களை பார்த்ததில்லைன்னு சொன்னா. மற்றவர்களின் மேல் அனுசரணையும் பரிவுமாக பேசிய ரியாவை வித்யாவின் மாமியார் விசாலத்திற்கு ஏனோ உடனே பிடித்து போனது. அப்போது ஆகாஷை தூக்கி கொண்டு வித்யா வர ஆவலுடன் அவனை தூக்கி கொண்டவள் முத்தம் கொடுத்தபடி பாசமாக கொஞ்ச ஆரம்பித்தாள். உடனே வித்யா தன் மாமியாரிடம், அன்னிக்கு ஆகாஷ ரொம்ப பிடிக்கும் த, கீழே இறக்கி விடவே மாட்டாங்க, இவனை அத்தைக்கிட்ட ரொம்ப ஒட்டிப்பான்னா பாத்துக்கோங்களேன், பெருமையுடன் கூறினாள். ஏமா பேசாம உடனே ஒரு குழந்தையை பெத்துக்க, அதெல்லாம் காலகாலத்துல நடந்தாதானே வளர்க்கறதுக்கெல்லாம் சுலபமா இருக்கும் என்றவர் கணவரை கவனிக்க சென்றார். ரிஷியும் சுதாகரும் அவர்களுடைய அறையில் பேசிக் கொண்டிருக்க ரியாவை அங்கு அழைத்து சென்றாள் வித்யா. அண்ணா, அன்னைக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா, சீக்கிரமே ஆகாஷுக்கு ஒரு தமிழ் பாப்பா ஏற்பாடு பண்ணுங்க, அத்தையும் அதான் சொன்னாங்க, குறும்புடன் கூறினாள் வித்யா. உடனே கைகளை விரித்து தோள்களை குலுக்கிய ரிஷி, அதெல்லாம் உங்க அண்ணிக்கிட்ட கேட்டுக்க, அதெல்லாம் அவ டிபார்ட்மெண்ட், கேலியாக கூறிவிட்டு அர்த்தமுள்ள ஒரு பார்வையால் ரியாவை செயலிழக்க செய்தான். அந்த பார்வையின் பொருள் புரியாவிட்டாலும் முகம் சிவந்துவிட மௌனமாக திரும்பிக் கொண்டாள் அவள். தங்கையின் முன் ரிஷி நடிப்பதற்காக கூறினாலும் அவனுடைய பேச்சின் பொருள் அவளை விதிர்க்க செய்வதாய் இருந்தது. அன்றிரவு ரியா சீக்கிரமே உறங்க ஆரம்பிக்க ரிஷி தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்த போது ஆழ்ந்து உறங்கும் அவளின் அழகான வெகுளித்தனமான முகம் அவன் நெஞ்சினுள் நிறைந்தது. மெதுவாக அவளை நெருங்கி தலையை வருடி முன்னுச்சியில் இதழ் பதித்து விட்டு உடனே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு உறங்க ஆரம்பித்தவனுக்குள் பல உணர்வுகள். தூரத்து வெண்ணிலாவை ரசிப்பது போல் அவளையும் தூரத்தில் இன்று ரசித்தது மனது. இது எதையுமே அறியாத ரியா நிச்சலனமாக உறங்கிக் கொண்டிருந்தாள். மறுநாள் காலையில் வித்யாவின் நாத்தனார் யமுனா ஊரிலிருந்து வந்திருந்தாள். ஹாஸ்டலில் தங்கி படிப்பதால் ஞாயிறன்று வந்தவள் அவளிடம் இயல்பாக பழக ஏனோ அந்த வெகுளி பெண்ணிடம் உடனே ஒரு ஒட்டுதல் வந்தது ரியாவிற்கு. அவள் திருச்சி சென்றதும் யமுனாவின் விழிகள் ஆர்வத்துடன் பளபளக்க அந்த ஊரை பற்றி ஆவலுடன் விசாரித்தாள் அவள். பழனி முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தில் அமர்ந்திருந்த போதுதான் அவள் காட்டிய அதிகப்படியான ஆர்வத்திற்கான அர்த்தம் விளங்கியது. யமுனா தன்னுடன் படிக்கின்ற மாணவனை விரும்புவதாகவும்
அவனுடைய சொந்த ஊர் திருச்சி என்றும் அந்த பையனை பற்றி மெதுவாக விசாரிக்க வேண்டும் என்றும் வித்யா கூறினாள். நான் எங்க அப்பா விட்டு விசாரிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்ன, அந்த பையனோட பேரு அட்ரஸ் மட்டும் கொடுங்க, அவங்களுக்கே தெரியாம விசாரிக்க சொல்லலாம், தாழ்ந்த குரலில் கேட்டாள். மறுநாள் அவள் கிளம்பும் போதும் மறக்காமல் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு கிளம்பும் போதும் இருவருக்கும் பட்டு சேலையும் பேண்ட் ஷர்ட்டும் வைத்துக் கொடுத்தார் விசாலம். ரிஷி, பிரியாவை நல்லா பாத்துக்கப்பா, நல்ல பொண்ணா இருக்கா, குழந்தை மாதிரி வேற தெரிகிறா, நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு, எதுக்கும் கலங்க கூடாது, நீதான் அவளை பாத்துக்கணும் என்ன, பாசத்துடன் விடை கொடுத்தார் விசாலம். எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டு கிளம்பியவள் ஆகாஷை முத்தமிட்டு விட்டு, அண்ணி அடிக்கடி ஊருக்கு அழைச்சிட்டு வாங்கண்ணா என்று கூறி விடை பெற்றாள். அங்கிருந்து காரில் கிளம்பி இருவரும் கொடைக்கானலுக்கு சென்றனர். செல்லும் போதே ரிஷியின் முகம் பெரும் யோசனையுடன் இருந்தது. திடீரென்று திரும்பியவன், என்ன சொக்குப்பொடி போட்ட, எல்லாரையும் கவர்ந்தே இழுத்துட்ட, வித்யா மாமியார் ரொம்ப கெடுபிடி டைப்பு, அவங்களே கவுத்துட்டியே, கண்ணோரங்கள் கேலியாக சுருங்க கேட்டுவிட்டு அவளைக்கு கூர்ந்து நோக்கினான். நான் பொடியெல்லாம் ஒண்ணு போடலையே, இயல்பாதான் இருந்தேன், அவ்வளவுதான் நான், மெதுவாக கூறிவிட்டு ஜன்னல் வழியே பார்வையை பதித்தாள் ரியா. அவள் காதோறும் சட்டென்று குனிந்தவன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ, அந்த சொக்கு பொடிய தீர்ந்து போயிட போகுது, ஆழமான குரலில் கூற அந்த குரலில் இருந்தது சினிமா இல்லை கிண்டலா என்று இனம் பிரிக்க அவளால் முடியவே இல்லை. உனக்கு கொஞ்சம் சொக்குப்பொடி போடுறேன், என்கிட்ட மயங்குவியா என்ன என்று கேட்டால் அவன் முகம் எப்படி மாறும் என்ற எண்ணத்துடன் பின்புறம் கண்மூடி சாய்ந்து கொண்டாள் அவள். மனம் பெரிதும் சஞ்சலமாக இருந்தது. ஆனால் அவளை கண்ட ரிஷிக்கு மனம் பெரும் சீற்றமாய் இருந்தது. தன்னை தவிர மற்ற அனைவரிடமும் அவள் இயல்பாக ஒட்டிக் கொள்வதும் உயிராக பழகுவதும் பொறாமையிடும் தீயை வளர்த்தது. மலை ஏற ஆரம்பித்த உடனேயே சிலிர்ப்பாய் வருடிய குளிர்ச்சியும் சாரலும் அவளை விழிக்க வைக்க பச்சை பசேல் என்ற இயற்கை அழகில் அவள் மனம் ஒன்றியது. காணும் போதே மெய்மறக்க செய்யும் மலையழகும் பசுமையும் அவளுக்குள் பெரும் உற்சாகத்தை விதைத்து உள்ளத்தை கொள்ளை கொண்டன. கொடைக்கானல் சென்றடையும் போது மதியமாகிவிட சாப்பிட்டு விட்டு தாங்கள் முன்பதிவு செய்திருந்த காட்டேஜுக்கு அவளை அழைத்து சென்றான் ரிஷி. பிறகு தங்கள் அறைக்கு சென்று இருவரும் ஓய்வெடுக்க தரையில் விரிக்கப்பட்டிருந்த கார்பெட்டில் கம்பளியை விரித்து படுத்துக் கொண்டாள் ரியா. தேனிலவில் இதுபோல் யாரும் தனியே படுத்திருக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் வர விரக்தி புன்னகை ஒன்று அவள் இதழோரம் ஜனித்தது. ரிஷிக்கும் அவள் தரையில் படுத்திருந்ததை பார்த்த போது கஷ்டமாக இருந்தாலும் குறைபடாமல் எந்த இடத்திலும் வாகாக பொருந்தி அனுசரித்து போகும் அவள் குணம் கல்வெட்டாய் மனதில் பதிந்தது. இப்போதெல்லாம் அவளை நினைத்தாலே மனதில் ஒருவித மதிப்பும் பிரியமும் பரிவும் எழுந்தன. அன்று மாலையில் இருவரும் வெளியே சென்று ஊர் சுற்றி பார்த்துவிட்டு குறிஞ்சியாண்டவர் கோவிலுக்கு சென்றனர். தெய்வ சன்னிதானத்தில் இருவருக்கும் இனம் புரியாத அமைதியையும் வளர்ச்சியையும் அந்த சூழலை மீட்டுத்தர மனம் நிர்மலமானது. திரும்பி வரும்போது அவனிடம் தெரிந்த அமைதி புதிதாய் இருந்தது அவளுக்கு. சில நேரங்களில் அவனை பார்த்தால் இதமான பனிச்சாரலாய், சில நேரங்களில் கோபமான தீச்சாரலாய் தோன்றியது ரியாவிற்கு. அவளால் கணிக்க முடியாத புதிராய் தோன்றினான் ரிஷி. இரவு அறைக்கு திரும்பியதும் கீழே படுக்க கம்பளியை எடுத்தவளை ரிஷியின் கரம் தடுத்தது. வேகமாக விலகி என்னவென்று நிமிர்ந்து பார்த்தால், வேணாம் வேணாம், நீ பெட்ல படுத்துக்கோ, இந்த குளிர்ல 2 பேருமே கஷ்டப்பட வேணாம், இந்த பெட் பெருசா தானே இருக்கு, இதுலயே படுத்துக்கலாம் என்ன என்றான். அவள் பதில் ஒன்றும் கூறாமல் தயக்கத்துடன் நிற்கவும் கேலியுடன், ஏன் என் மேல நம்பிக்கையிலே என்ன, உன்னை ஏதாவது பண்ணிட்டு வேணும் பயமோ, அப்படி செய்யறதா இருந்தா 10 அடி தள்ளி கூட வந்து அதை பண்ணலாம் கூறிவிட்டு ஒற்றை புருவத்தை ஏளனத்துடன் உயர்த்தினான். பேசாமல் சென்று அந்த படுக்கையின் ஓரத்தில் படுத்துக் கொண்டவளின் மனதில் அவனை பற்றிய சுகமான நினைவுகள் அலைகளாக பரவி எண்ண கோலமிட்டன. அதே நேரம் அவனுடைய அருகாமை பயத்தையும் விதைத்தது. மறுநாள் காலையில் சீக்கிரமே விழித்தவள் எழுந்து தயாராகி தோட்டத்திற்கு சென்ற போது அதிகாலை காற்று ஈரமாய் முகத்தை வருடி செல்ல மரித்து போன மலர்களின் உதிர்ந்த சருகுகள் மண்ணை முத்தமிட்டிருந்தன. வரிசையாக காட்டேஜுகள் அணிவகுத்திருக்க சுற்றிலும் மரவேலியிடப்பட்டு அந்த இடமே ரம்மியமாக இருந்தது. அடுத்த காட்டேஜிலும் யாரோ தங்கி இருப்பது போல் தோன்றும் போதே ஒரு குழந்தையின் அழுகுரல் அங்கிருந்து கேட்டது. திரும்பிய போது அங்கு ஒரு ஆண் தன் குழந்தையுடன் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தான். குழந்தை மிகவும் அழ ஆரம்பிக்க அவனால் அந்த குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லை. உடனே மனதில் ஒரு பரிதாபம் எழ இங்கிருந்து குரல் கொடுத்த ரியா
தன்னிடம் அந்த மழலையை தரும்படி கேட்டாள். அவனும் வேலியின் ஓரம் வந்து கொடுக்க அழுகை சப்தம் கேட்டு ஜன்னலருகே வந்த ரிஷி அவளையை கவனிக்க ஆரம்பித்தான். அந்த குழந்தையை மார்போடு அணைத்தபடி மெதுவான குரலில் பேசி மென்மையாக தடவி கொடுத்து அவள் சமாதானப்படுத்த அந்த சிறு சிசு தன் அழுகையை நிறுத்தி அவள் மீது சலுகையுடன் சாய்ந்து உறங்க ஆரம்பித்தது. கண்களை அகற்ற முடியாமல் அவளின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்த ரிஷிக்கு ரியாவின் இயல்பான தாய்மை உணர்வு புரிந்து சட்டென்று அவள் மேல் மெலிதான நேசம் வந்தது. காயப்படாத காதல் சிறகாய் ரியாவின் இமைகள் விரிந்து ஜன்னலின் மேல் படியே அங்கு ரிஷியை கண்டதும் குழந்தையை மெல்ல எடுத்து அந்த ஆணிடம் கொடுத்து விட்டு உள்ளே வந்தாள். பிறகு இருவரும் கிளம்பி கோக்கஸ் வாக், சூசைட் பாயிண்ட், கார்டன் என்று எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்த போது இதே இடங்களுக்கு ரிஷியின் காதலுக்கு சொந்தமாகி உரிமையுடன் அவன் தோளில் சாய்ந்து சுற்ற மனம் ஏங்கி தவித்தது. மறுநாள் இருவரும் குகைகளை சுற்றி பார்க்க சென்றனர். ரிஷி காலையில் இருந்தே அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பெரும் யோசனையுடன் இருந்தான். ஏனோ அந்த நிமிடம் அவனுடைய உதடுகளின் உச்சரிப்பை உயிரோசையாக கேட்க அவள் மனம் விழைந்தது. குகையில் மௌனமாக அவன் அருகில் நின்று ரசித்த போது திருமணத்தன்று அவன் கைப்பிடித்ததும் மறையாத ரேகையாய் கைகளிலும் முதலில் தன் மனம் கவர்ந்த ரிஷியின் முகம் களைந்து போகாமல் மனதிலும் அப்படியே பதிந்திருந்ததை வேதனையுடன் உணர்ந்தாள் அவள். அவர்கள் திரும்பி வருகின்ற வழியில் கார் ஒரு திருப்பத்தில் செல்லும் போதுதான் அந்த சிறு விபத்து நிகழ்ந்தது. அங்கு எதிர்பாராது குறுக்கிட்ட ஒரு பிச்சைக்கார சிறுவனின் மீது கார் லேசாக மோதிவிட பதறி இறங்கிய ரியா ஓடிச் சென்று அவனை எழுப்பி நிறுத்தினாள். முழங்காலில் அடிபட்டு இரத்த காயத்துடன் தடுமாறியவனை கண்டதுமே அவள் நெஞ்சம் பதறி போனது. உடனே அவனை தாங்கி பிடித்து தன் கைக்குட்டையால் கசிந்த இரத்தத்தை துடைத்து விட்டவள், ரொம்ப வலிக்குதா, பார்த்து வரக்கூடாது மென்குரலில் பரிவுடன் வினவினாள். இல்லக்கா, நான் கார் வர்றத கவனிக்கல, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையா, மயக்கம் வந்துடுச்சு. மிரட்சி தெரிந்தது அவன் குரலில். சரி சரி வா வா, முதல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு அப்புறமா சாப்பிடலாம் என்ன என்று எழுப்பியவளையே இமை கொட்டாது வியப்புடன் கவனித்துக் கொண்டிருந்தான் ரிஷி. உள்ளூர மனதிற்குள் அருவருப்பாக இருந்தாலும் ரியா அவனை தொட்டு தூக்கி காயத்தை துடைத்து விட்டு பரிவுடன் பிடித்து காருக்கு அழைத்து வருவதை யோசனையுடன் அளவெடுத்தன ரிஷியின் விழிகள். பிறகு அருகில் இருந்த ஒரு கிளினிக்கில் அவனை காண்பித்து டாக்டர் முதலுதவி செய்துவிட்டு கட்டுப்போட்ட பிறகு அவனை எதிரில் இருந்த ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றாள் அவள். அங்கு அவனுக்கு சாப்பிட பொட்டலத்தை வாங்கி கொடுத்தவள் 50 ரூபாயையும் அவனிடம் கொடுத்து அனுப்பிய போது ரிஷி வியப்பின் உச்சத்தில் இருந்தான். உடனே வர்ஷாவை தான் காதலித்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஏனோ மறவாமல் கண்முன் வந்தது. இன்று அவளுக்கும் ரியாவிற்கும் இடையே உள்ள மலையளவு வித்தியாசம் புரிவதாயிருந்தது. மனம் யோசனையில் மூழ்க அலைகளுக்கிடையில் அலைப்புறும் படகாய் நெஞ்சம் சஞ்சலமானது. அன்று மலையிலிருந்து இறங்கும் போது இரவு சரியான உறக்கமில்லாததால் ரியாவின் விழிகள் தாமாக மூடின. அப்படியே பின்புறம் சாய்ந்து உறங்கத் தொடங்கியவளின் முகம் தூக்கத்தில் சிறு குழந்தையைப் போலிருந்தது. ரிஷி மெதுவாக நகர்ந்து அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டதை அவள் அறியவில்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். ஆனால் அவள் விழிக்கும் முன்பே அவளை விட்டு விலகியவனின் விழிகளில் பெரும் போராட்டம். இரவு ரயிலில் கிளம்பி காலையில் தென்காசியை அடைந்த போது மரகதமத்தை ஊரிலிருந்து வந்திருந்தார். தான் கொடைக்கானலில் இருந்து வாங்கி வந்த ஸ்வெட்டர், சால்வை, தைலம் எல்லாவற்றையும் சிவகாமியிடம் கொடுத்துவிட்டு மரகதத்திற்கும் ஒரு சால்வையை கொடுத்தாள். உடனே அவளை தனியே அழைத்துச் சென்றவர், ரொம்ப நன்றிமா, நீ சொன்னதுனாலதான் தம்பி மாணிக்கத்துக்கு வேலை தர ஒத்துக்கிட்டதா சிவகாமி சொல்லுச்சு. ரிஷிகிட்டையும் நீதானாமே சிபாரிசு பண்ணதா கேள்விப்பட்டேன். உன்னை பத்தி நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தேம்மா தர்ம சங்கடத்துடன் மெதுவாக கூறினார். பரவாயில்லம்மா, ஒருத்தரை பத்தி சரியா புரிஞ்சுக்காம அப்படி நினைக்கிறது சகஜம்தானே. நான் உங்களை தப்பாலாம் நினைக்க மாட்டேன். பொதுவாவே தப்பு செய்யறவங்களுக்கு மனசு பலவீனமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுவே அவங்க திருந்திட்டா மனசுல ஒரு வித பலம் வந்துடும். அது அவங்களை திரும்பவும் தப்பு செய்ய விடாதுன்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டுதான் நான் மாமா கிட்ட உங்க பையனை வேலையில சேர்த்து பார்க்கலாமேன்னு யோசனையே சொன்னேன். ஆனா முடிவெடுத்தது என்னவோ மாமா தானே. நீ இவ்வளவு பக்குவமா பேசுற. எனக்கு இந்த வயசுல கூட உன் அளவு மன முதிர்ச்சியும் பக்குவமும் வரலையே. நான் உன்னைய பத்தி சிவகாமி கிட்ட பேசினதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன் தெரியுமா. உனக்கெல்லாம் அது தெரியாதுல்ல? இல்ல தெரியுமா. அத்தை கிட்ட நீங்க பேசினத தோட்டத்தை சுத்தி பார்க்க வந்தப்ப நான் தற்செயலா கேட்டேன். ரியா தயக்கத்துடன் கூறினாள்.
எவ்வளவு அருமையான பொண்ணுமா நீ. உனக்கு கெடுதல் நினைச்சவங்களுக்கும் நல்லதே செய்யணும்னு நினைக்கிற பாரு. அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும் தெரியுமா? உனக்கு எந்த குறையும் வராது. நீ சந்தோஷமா இருப்ப. என்னைய மன்னிச்சுடு என்ன? சட்டென்று அவருடைய கண்கள் நிறைந்தன. சிறு முறுவலுடன், நீங்க பெரியவங்கம்மா, அப்படியே தப்பா பேசினாலும் நான் தப்பாலாம் உன்னை எடுத்துக்க மாட்டேன். அதுக்கு போய் என் மன்னிப்புங்கிற பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. மாணிக்கம் அவன் நல்ல வேலை பார்த்து மாமா கிட்ட நல்ல பேர் வாங்க சொல்லுங்க, அது போதும் என்ன என்று சமாதானப்படுத்திவிட்டு தன் அறைக்குள் சென்றாள். அவளையே தொடர்ந்த மரகதத்தின் விழிகள் கலங்கி இருந்தன. சட்டென்று மனம் லேசானதைப் போலிருந்தது. அன்றிரவே ராமநாதனுக்கு போன் செய்து பேசிவிட்டு யமுனா விரும்புகிற பையனை பற்றி நன்றாக விசாரிக்கும்படி கூறினாள் ரியா. ஏனோ படுத்து வெகு நேரமாகியும் உறக்கம் வராமல் தவித்தவளுக்கு அன்று தனிமை மிகவும் கொடுமையாய் இருந்தது. ரிஷியின் ஞாபகங்கள் நெஞ்ச கூட்டுக்குள் அலைமோதி காற்றிலாடும் தோரணங்களாய் சடசடத்தன. மூடிய விழிகளுக்குள் காட்சிகள் கவிதையாய் உலாவரத் துவங்க ஆழ் மனதில் புதைந்திருந்த நேச விதையை புதையலாய் பாதுகாத்தாள் ரியா. மெதுவாக எழுந்து தங்களுடைய திருமண ஆல்பத்தில் இருந்த அவன் புகைப்படத்தை மென்மையாய் வருடி பார்வையிட்ட போது மனம் ஏக்கமானது. மறுநாளிலிருந்து அந்த வீடும் வேலைகளும் இயல்பாக பழகிவிட அவளுக்கு எம்காம் முதல் வருடத்திற்கான புத்தகங்களை கொரியரில் அனுப்பி வைத்திருந்தார் ராமநாதன். பிறகு வந்த நாட்களில் சமையல், படிப்பு என்று நேரம் செல்ல மீதமிருந்த நேரங்களில் ஃபேக்டரியின் கணக்குகளை கம்ப்யூட்டரில் சரிபார்த்து ஸ்டோர் செய்து வைப்பதிலும் சோமசுந்தரத்துடன் பேசியபடி செஸ், சைனீஸ் செக்கர்ஸ் என்று விளையாடுவதிலும் பொழுது சென்றது. இப்பொழுதெல்லாம் ரிஷியின் வேலைகளை அவள் பெரிதும் குறைத்துவிட அவன் சீக்கிரமாகவே உறங்க ஆரம்பித்திருந்தான். ஒரு நாள் மாலையில் அதுபோல் அவள் கம்ப்யூட்டரில் ஆழ்ந்திருந்த போது போன் ஒலித்தது. அதை இயல்பாக எடுத்த ரியா, ஹலோ என்ற போது, நான் வர்ஷா பேசுறேன், ரிஷிகிட்ட பேசணுமே, அவர் வந்துட்டாரா என்றது ஒரு பெண் குரல். ரியாவிற்குள் மெலிதான அதிர்ச்சி அலையென பரவ ரிசீவரை நழுவ விடாமல் பிடித்தபடி, அவர் ஃபேக்டரியில இருப்பாரு, நம்பர் தரேன், அங்கே பேசிக்கோங்களேன் என்றாள். அந்த நம்பர் தான் என்கிட்ட இருந்துச்சு, அதனாலதான் பேசினேன். வீட்டுக்கு கிளம்பிட்டதா சொல்லி இந்த நம்பரை கொடுத்தாங்க. அப்படின்னா அவர் கிளம்பி வந்துட்டு இருப்பாரு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பேசுறீங்களா? அவர் வந்ததும் நீங்க பேசினதா சொல்றேன் என்று கூறிவிட்டு வைத்த போது நெஞ்சம் வேகமாக படபடக்க ஆரம்பித்தது. சட்டென்று தனக்கும் ரிஷிக்கும் இடையே பெரும் சீன சுவரொன்று வர்ஷாவின் வருகையால் எழும்ப ஆரம்பித்திருப்பதை ஒருவித இயலாமையோடு உணர்ந்தாள் பிரியம்பதா. அந்த நிமிடம் வார்த்தைகளில் விளக்க முடியாத ஒரு வினோத அவஸ்தையான உணர்வு அவளை ஆக்கிரமிக்க முதன்முறையாக தோற்றுப்போன ஒரு உணர்வுடன் ரிஷிக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் அவள். ஏனோ பிறகு வேறு எதிலுமே ஈடுபட மனம் மறுத்தது. வாழ்க்கையில் பல போராட்டங்களுக்கு நடுவில் பூப்பறிக்க மனம் வருவதில்லை. உடலும் உள்ளமும் பெரிதும் சோர்ந்து போயிருந்தன. ரிஷியுடைய கார் வந்து போர்ட்டிகோவில் நிற்கிற ஒளியை கேட்டவுடன் வேகமாக எழுந்து கீழே சென்றாள் ரியா. ரிஷி வந்ததுமே அவனுடன் அறைக்கு வந்தவள், வர்ஷா போன் பண்ணியிருந்தாங்க, அரை மணி நேரம் கழிச்சு பேச சொன்னேன், பேசுறேன்னாங்க என்று கூறிய போது அவன் முகம் அதிர்ச்சியில் சுருங்கி இறுகியது. ரியாவின் மனதில் 1000 சோக மலர்கள் அரும்ப அதை மறைத்து சிறு முறுவலை இதழ்களில் தேக்கியபடி கீழே சென்றாள் அவள். சிறிது நேரத்தில் கீழே வந்தவன் அவளை தனிமையில் அழைத்து, வர்ஷா பேசினா, அவ தன்னோட கணவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாளா, ஏதோ ரிசர்ச் பண்றாளா, அதுக்காக மதுரைக்கு வந்திருக்கா, வந்த உடனே என்னோட ஞாபகம் வந்திருக்கு, இன்னும் ஒரு மணி நேரத்துல நம்ம வீட்டுக்கு வர்றேன்னா யோசனையுடன் கூறினான். உடனே, சரி அப்ப நான் டிஃபன் ஏதாவது பண்ண சொல்றேன் என்ன என்றபடி சமையலறைக்கு சென்றாள் ரியா. சிவகாமியிடம் விவரம் கூறிய போது, யாரும் அந்த பொண்ணு, தம்பி கூட படிச்சவளா என்று மட்டும் கேட்டார். ஆனால் அவள் ஆமாம் என்று திரும்பிய போது சோமசுந்தரத்தின் முகத்தில் தான் பெரும் யோசனை தெரிந்தது. ஆனால் 1 மணி நேரத்தில் காரில் வந்து இறங்கிய அந்த பெண்ணை பார்த்ததும் அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. நல்ல உயரத்தில் குண்டாக ஒரு அரேபிய குதிரையின் நிமிர்வுடன் ஜீன்ஸும் தொளதளவென டாப்ஸும் அணிந்த ஒரு பெண்ணை அவள் கற்பனை செய்திருக்கவில்லை. ஹாய் ரிஷி என்றபடி இறங்கி வந்தவள் ரிஷியின் கைகளை பிடித்து குலுக்கிவிட்டு திரும்பி அவளை கண்டதும் யார் என்ற கேள்வியுடன் நோக்கினாள். அந்த நிமிடம் ரியாவின் கையை பிடித்து முன்னிறுத்திய ரிஷி, இதுதான் என்னோட ஒய்ஃப் பிரியம்பதா, அவளிடம் புன்னகையுடன் அறிமுகப்படுத்தினான். அவளும் மெலிதான புன்சிரிப்புடன், ஹலோ வர்ஷா, எப்படி இருக்கீங்க என்றாள் மென்மையாக. ஒரு கணம் ஆச்சரியப்பட்டவள், ஃபைன் என்று கூறிவிட்டு ரிஷியின் கையை உரிமையுடன் பிடித்து கொண்டாள். உடனே அதை விலக்கிவிட்டு அவன் முன்னே செல்ல
இருவரும் தொடர்ந்த போது சிவகாமி அவளை வரவேற்றாள். பிறகு சோமசுந்தரமும் வந்துவிட ரியா டிஃபன் எடுத்து வந்து கொடுத்த போது கஞ்சாடையாலேயே அவளை தன் அருகில் வந்து அமர சொன்னான் ரிஷி. சோமசுந்தரம் ரியாவின் புகழ் பாட ஆரம்பிக்க சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த வர்ஷா கிளம்பும் போது, ஒரு ஒய்ஃப ரொம்ப அழகா இருக்காங்க ரிஷி என்று கூறிவிட்டு கிளம்பினாள். உடனே ரிஷியின் முகத்தில் வந்த கர்வம் கலந்த பெருமிதத்தை ரியா கவனிக்கவில்லை. அவளை வழி அனுப்பிவிட்டு வந்ததும், ஒரு நிமிஷம் மாடிக்கு வா என்று கூறிவிட்டு அவன் முன்னே செல்ல மௌனமாக பின்தொடர்ந்தவளையே யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தார் சோமசுந்தரம். தன் அறைக்கு சென்றதும் அவன் கதவை சாத்திவிட்டு மௌனமாக நிற்க ரியாவை முதலில் பேச ஆரம்பித்தாள். எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுதுங்க. வர்ஷாவை பார்த்த உடனேயே உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்கும். நான் தப்பாலாம் நினைக்கல. அவங்களும் இப்ப தனியா இருக்காங்க. நீங்க எப்ப கேட்டாலும் விவாகரத்து தர நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா எப்படியும் இன்னும் ஒரு 10 மாசம் காத்திருக்கணும். நம்ம கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிருக்கணுமே. மனம் கண்ணீர் வடித்தாலும் வார்த்தைகள் தைரியமாக வெளிவந்தன. உடனே அதிர்ச்சியும் வேதனையுமாக திரும்பியவன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட பிரியம்பதா. நான் எப்படி இவளை அந்த காலத்துல விரும்பினேன்னு எனக்கே தெரியல. சரியான சுயநலவாதி இந்த வருஷா. பணம் தான் பெருசுன்னு அப்ப அவனோட போனா, இப்ப சுதந்திரம் தான் பெருசுன்னு அவனை விட்டுட்டு வந்திருக்கான். நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறி போறவளை, ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்க தகுதி இல்லாதவளை நான் எப்படி விரும்பினேன்? தர்ம சங்கடத்துடன் நிறுத்தினான். வியப்பும் ஆர்வமுமாய் பார்த்து கொண்டிருந்தவளிடம், அவ சொன்ன இன்னொரு விஷயம்தான் என்னைய ரொம்ப பாதிச்சிருச்சு. தன்னோட கணவரை விட்டு விலகி வந்தப்ப பிரெக்னெண்டா இருந்திருக்கா. தன்னோட எதிர்காலத்துக்கு அது தொல்லையா இருக்கும்னு கணவனே வேணான்கிறப்ப அவன் தந்த குழந்தை எதுக்குன்னு அதை அழிச்சிட்டேன் அப்படின்றா. இப்ப நான் ஃப்ரீ தான், புது வாழ்க்கைக்கு தயாராயிட்டேன்னப்ப எனக்குள்ள அவளை பத்தி இருந்த கொஞ்சம் மதிப்பும் கூட போயிருச்சு. இவ என்ன படிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லு? யாருக்குமே சந்தோஷம் தராத, நிம்மதி அளிக்காத இந்த சுயநலமோ அகம்பாவமோ இவளுக்கு என்ன தரப்போகுது என்று சீரலான மூச்சுடன் முடித்துவிட்டு அவளை அர்த்தம் விளங்காத ஒரு பார்வையால் நோக்கியவன் தன்னுடைய அலுவலக அறைக்குள் சென்று விட்டான். ரியாவிற்கு தான் சிறிது நேரம் தனிமை தேவையாயிருந்தது. அவனுக்கு ஒரு வடிகாலாவது தான் உபயோகப்பட்டிருக்கிறோமே என்ற எண்ணம் எழும்போதே அவனுடைய பார்வைக்கான பொருள் தேடி அலைந்தது மனது. சிறிது நேரம் கழித்து ஒரு பெருமூச்சுடன் அவள் கீழே இறங்கி வந்த போது சோமசுந்தரம் அவளிடம் பேச வேண்டும் என்று தன் அறைக்கு அழைத்து சென்றார். அவளை உட்கார சொல்லிவிட்டு மெதுவாக ஆரம்பித்தார். என்னம்மா, ரிஷி என்ன சொன்னா என்று அவர் கேட்கவும், என்னம்மாம்மா, எதை பத்தி கேக்குறீங்க என்றாள் ரியா. எல்லாம் எனக்கு தெரியுமா. நீயும் ரிஷியும் நண்பர்களா இருக்கிறது கூட எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். மனுஷங்களை பத்தி புரிஞ்சுக்கிற முடியலைன்னா தொழில் நடத்தி அதில் வெற்றி பெற முடியுமா என்ன? முதல்ல இருந்து சொன்னாதான் உனக்கு புரியும் என்றவர் மனம் திறந்து பேச ஆரம்பித்தார். காலேஜ் படிக்கிறப்ப ரிஷி தான் ஒரு பொண்ணை விரும்புறதா சொன்னான். நான் யோசிச்சு முடிவெடுக்க சொன்னேன். படிப்பு முடிச்சுட்டு வந்தப்ப அவ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லி தொழில தன் முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பிச்சுட்டாமா. நான் அப்படியே விட்டுட்டேன். உங்க அத்தைக்கு எதுவுமே தெரியாது. 4-5 வருஷம் கழிச்சு இப்பதான் கல்யாண பேச்சையே எடுத்தேன். அதுவும் அத்தையோட தொந்தரவு தாங்காம தானா பாத்துக்கோயேன். ஆனா ரிஷி என்னைக்கும் காதல்ல தோல்வி அடைஞ்ச மாதிரி இருந்ததே இல்லை. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுமே மறுத்தவன் உன்னைய பார்த்ததும் சரின்னா. ஆனா நீங்க 2 பேரும் பழகிறத பார்த்தா ஒரு கணவன் மனைவியோட நெருக்கத்தையும் அந்யோன்யத்தையும் என்னால உணரவே முடியலையே. ஏம்மா, உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை? நீ அனுசரிச்சுட்டு போற பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ இந்த வருஷாவை இன்னும் மறக்கலையாமா? இன்னைக்கு நான் அவனோட பேசிக்கிறேன் என்னம்மா? கோபத்துடன் முடித்தார் அவர். மாமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அவரு அந்த வருஷா பிரிஞ்சு போனப்பவே அவளை வெறுத்துட்டாரு. ஆனா அந்த காயம் ரணமா ஆறாம இன்னும் மனசுலயே இருக்கு. பொண்ணுங்கள்கிட்ட நம்பிக்கை வைக்கவே பயப்படுறாரு. அது தானா ஆறணும்னு நான் காத்துட்டு இருக்கேன். இவ்வளவையும் மனசுல வச்சு புழுங்கிக்கிட்டு எப்படிமா இவ்வளவு பொறுமையா உன்னால இருக்க முடியுது? நான் அவன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உன்னைய ஒண்ணு கேட்கணுமே. மறைக்காம சொல்லுவதானே? ரிஷி மேல உனக்கு வருத்தம் இல்லையே? அவனை நீ விரும்புறியா? இந்த 2 கேள்விகளுக்கும் எனக்கு பதில் வேணுமேம்மா. மெதுவாக நிமிர்ந்த ரியா, அவர் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல மாமா. இன்னும் என்னைய புரிஞ்சுக்கலேன்னு மட்டும்தான் வருத்தம். ஆனா அவரை நான் உயிரா நேசிக்கிறேன். அது புரிஞ்சு அவர் என்னை விரும்புற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். ஒரு சின்ன வேண்டுகோள் மாமா, நீங்க அவர்கிட்ட இத பத்தி எதுவும் பேசக்கூடாது பிளீஸ், கொஞ்சம் குரலில் கேட்டார். இல்லம்மா, அப்புறம் இதுக்கு என்னதான் முடிவுன்ற? மாமா, காதல் நேசன்கிறதெல்லாம் மனசுல இருந்து இயல்பாதான் வரணும். மத்தவங்க கட்டாயத்துல வர்றதுக்கு பேரு அன்பு கிடையாது. அதை என்னால ஏத்துக்கவும் முடியாது. அதோட எதையும் அவர்கிட்ட இருந்து பிச்சையா யாசிக்கவும் எனக்கு மனசு இல்ல. கம்பீரமாக கூறிவிட்டு செல்லும் தன் மருமகளையே பெருமையோடு கண்கலங்க பார்த்து கொண்டிருந்தார் சோமசுந்தரம். முருகா, இந்த குழந்தைகளை சந்தோஷமா வாழ விடுப்பா. அவர் மனம் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தது.
அன்றிரவு சாப்பிடும் நேரம் முழுவதும் பெரும்பாலும் மௌனத்திலேயே கழிந்தது. பிறகு உறங்க சென்றும் நித்திரை வராமல் ரிஷியின் நினைவுகள் அவளை வதைத்தன. காலம் சிறகு விரித்த பறவையாய் பறந்து செல்ல மறுவாரமே ராமநாதன் போன் செய்திருந்தார். யமுனா விரும்பிய பையன் போதை மருந்துக்கு அடிமையானவன் என்றும் பல கெட்ட பழக்கங்கள் அவனிடம் இருப்பதாகவும் கூறியவர் அந்த பையனுக்கு பெண் கொடுப்பது மிகவும் ஆபத்தென்றார். அந்த பெண்ணின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பையனை மறந்து விடுவதுதான் நல்லதென்று கூறினார். உடனே அவள் வித்யாவிடம் பேசி விவரம் கூற யமுனாவின் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது. மறுநாளே பழனியிலிருந்து போன் வந்த போது ரியா கோவிலுக்கு சென்றிருந்தாள். வித்யாவின் மாமியார் விசாலம் சோமசுந்தரத்திடம் பேசிவிட்டு ரிஷியிடம் பேச வேண்டும் என்றார். ரிஷி எடுத்ததும், ரிஷி எப்படி இருக்கப்பா? பிரியாவுக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுப்பா. உங்க மாமனார் தான் தன்னோட நண்பர் மூலமா அந்த பையனை பத்தி விசாரிச்சாராம். நல்ல வேளை எங்க பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சிருச்சு. பிரியா சொன்ன மாதிரி உங்க மாமாவுக்கு கேரளா எண்ணெய் சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நடக்கிறாரு. நான் ராத்திரி திரும்பவும் பேசுறேன். அருமையான வைரம் உனக்கு மனைவியா கிடைச்சிருக்காப்பா, பத்திரமா பாத்துக்கோ. அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்கிறதா அப்பா சொன்னாங்க. நைட் நான் பேசுறேன்னு சொல்லு என்றபடி வித்யாவிடம் கொடுத்தார். வித்யாவும் ரியாவால் நடக்க இருந்த அநியாயம் தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தாள். போனை வைத்ததுமே ரிஷியின் மனதில் அன்று ரியாவின் பதிவுகள் அதிகமாயிருந்தது. அன்றிரவு பழனியிலிருந்து அனைவரும் பேச ரியாவிற்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. சுதாகர் அண்ணாவோட அப்பா எனக்கும் அப்பா மாதிரி தானே நீ, அதனாலதான் இந்த யோசனையவே நான் சொன்னேன். இது சின்ன விஷயம் தானே, நான் பெருசா எதுவும் செஞ்சிடலையே. அப்புறம் யமுனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே எல்லாரும் விரும்புவீங்க. அவ எனக்கும் தங்கச்சி மாதிரி தான். திருச்சியில எங்க அப்பா இல்லைன்னா வேற யாராவது விசாரிச்சு உண்மையை சொல்லி இருக்க போறாங்க. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அம்மா கிட்ட சொல்லுங்க என்று கூறிவிட்டு சிவகாமியிடம் கொடுத்தாள். மனம் நிர்மலமாகி இருக்க, யார் என்னை புரிந்து கொண்டு என்ன, புரிந்து கொள்ள வேண்டியவன் விலகி இருக்கிறானே என்ற ஆயாசம் வர உடனே தோட்டத்திற்கு சென்றாள். மென்மையான குரலில் அவளை அறியாமல் பாடல் ஒன்று அவள் இதழ்களில் இருந்து கசிந்தது. அப்போது பின்புறம் நின்று அவளையே கவனித்துக் கொண்டிருந்த ரிஷியை அவள் கவனிக்கவே இல்லை. பாடியபடியே இயல்பாக திரும்பிய ரியாவின் முகம் ரிஷியை கண்டவுடன் சட்டென்று மாறியது. பாட்டை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வேகமாக அவனை கடந்து உள்ளே சென்றவளையே ஏக்கத்துடன் ரிஷியின் மொழிகள் தொடர்ந்தன. நாட்கள் செல்ல செல்ல ரியாவிற்கு தன்மேல் அன்பு வலுப்பெறுவதை உணர முடிந்தது. தொடர்ந்து வந்த நாட்களில் ரிஷி யோசனையோடும் ஆராய்ச்சி கலந்த நோக்கத்தோடும் அவளையே கவனித்துக் கொண்டிருந்தான். மனம் அவளை விரும்ப ஆரம்பித்திருந்தாலும் காயப்பட்ட நெஞ்சம் யாரையுமே சுலபத்தில் நம்ப மறுத்து சத்தியாகிரகம் செய்தது. மாணிக்கம் நன்றாக வேலை செய்து ரிஷியின் நன்மதிப்பை பெற்றிருந்தான். ஆடி மாதம் வந்துவிட்டது. அதற்காக ரியாவை ஊருக்கு அழைத்துச் செல்வதற்கென்று ராமநாதனும் சகுந்தலாவும் நாளை வருகிறார்கள். ரியாவிற்கு ரிஷியை பிரிந்து ஒரு மாதம் இருக்க வேண்டும் என்பதை நினைத்தாலே மனதை பிசைந்தது. அவனுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும் அவன் அருகில் இருப்பதே ஒரு சுகமாய் இருந்தது. நாளை மதியம் கிளம்ப வேண்டும் என்ற நினைவுடன் துணிகள் புத்தகங்கள் எல்லாவற்றையும் அடுக்கியவளுக்கு மனம் விண்டுவிடும் போல் வலிப்பதாய் இருந்தது. அன்றிரவு ரிஷி தாமதமாக வர அவனுக்கு டிஃபன் வைத்த போது, நாளைக்கு அப்பா அம்மா வர்றாங்க, நான் ஊருக்கு கிளம்பணும் மெல்ல நினைவுபடுத்தினாள். தெரியும், நாளைக்கு ஃபேக்டரிக்கு போக வேணான்னு தான் இன்னைக்கே சில வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் என்றவன் நிமிர்ந்து அவளையே இமைக்காமல் நோக்கினான். அந்த பார்வையில் ஏதோ ஒருவித எதிர்பார்ப்பு தெரிய ரியாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவனாக ஏதும் பேசுவானோ என்று அவளும் ஏதும் பேசவில்லை. அன்றிரவு உறக்கம் வராததால் சீடியில் மென்மையான பாடல்களை போட்டு கேட்டுக்கொண்டிருந்தவள் அப்படியே தூங்கிவிட்டாள். வெகு நேரம் கணக்குகளை சரிபார்த்து விட்டு வந்து படுத்த ரிஷி அவளை காணாமல் கீழே தேடி வந்த போது ஹோம் தியேட்டர் அறையிலிருந்து மெல்லிய பாடல் ஒளி கசிந்து வருவதை அறிந்து அங்கு சென்றான். அவள் நாற்காலியில் சாய்ந்து உறங்கிய கோலம் ஏனோ அவனை தடுமாற வைக்க மெதுவாக உள்ளே வந்து சிடி பிளேயரை நிறுத்தியவன் அவளை மெல்ல உசுப்பி எழுப்பினான். யாரோ ரிஷியுடனான தன் கனவை களைப்பதை உணர்ந்து எழுமனமின்றி விழித்த ரியா அருகில் அவன் முகத்தை கண்டதும் ஒரு கணம் மருண்டு விழித்தவள் பதைப்புடன் தன்னை சுருக்கி நாற்காலியுடன் ஒண்டிக் கொண்ட விதம் ரிஷியின் மனதை உடைத்து போட்டது. எல்லோரையும் பிரியத்துடன் ஏற்றுக்கொள்பவள் தன்னை ஒரு நண்பனாக கூட ஏற்றுக்கொள்ள முன்வராதது அவன் முகத்தில் அறைவதைப் போல் இருந்தது. அவன் விழிகள் கோபத்தில் தீ கங்குகளாய் பளபளத்தன. வேகமாக எழுந்து மணி பார்த்தவள் சாரி என்றபடி தூக்க கலக்கத்துடன் மாடிக்கு சென்று படுத்துக் கொண்டாள்.
மறுநாள் காலையில் எழுந்து ஊருக்கு எடுத்து செல்ல வேண்டியவற்றை தனியே எடுத்து வைத்துவிட்டு கீழே இறங்கி வந்தவள் சிவகாமியிடமும் சோமசுந்தரத்திடமும் பேசிக் கொண்டிருந்தாள். ஆனாலும் மனதில் முந்திய இரவின் கோபப் பார்வையை மையம் கொண்டிருந்தது. ஏனோ டிஃபன் சாப்பிட்டு விட்டு சென்றவன் தான் ரிஷி மாடியிலேயே இருந்தான். கீழே வரவே இல்லை. என்னம்மா, என் பையன் உன் பிரிவை தாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கானா? ஆளையே காணா? கிண்டலாக கேட்டார் சோமசுந்தரம். இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் தெரியலையே. மெல்லிய குரலில் அவள் பதிலளித்த போது அவர் முகம் சுருங்கியது. நீ எல்லாரையும் சரியா கணிச்சிடுற, அவனுக்கு தான் உன்னை பத்தி புரிஞ்சுக்க தெரியல என்றார் வருத்தத்துடன். அதிகாலையில் கிளம்பிய ராமநாதனும் சகுந்தலாவும் 11 மணிக்கெல்லாம் வந்துவிட்டனர். காரிலிருந்து அவர்கள் இறங்கியதுமே ஓடிச் சென்று அம்மாவை அணைத்துக் கொண்டாள் ரியா. கார் சப்தம் கேட்டு கீழே வந்த ரிஷி மாமனாரையும் மாமியாரையும் புன்னகையுடன் வரவேற்றான். ஆடி சீராக தாங்கள் கொண்டு வந்திருந்த பலகாரங்களையும் சீரையும் சம்பந்தியிடம் கொடுத்தார் சகுந்தலா. ஏமா, சாஸ்திரம்னா கொஞ்சமா செஞ்சு கொண்டு வந்திருக்கா போதாதா? இவ்வளவையும் சாப்பிட இங்க யார் இருக்காங்க? இவ்வளவு செய்யணுமா என்ன? இரு ஸ்டீல் ட்ரம்மில் அடுக்கப்பட்டிருந்த பலகாரங்களை பார்த்துவிட்டு ஆதங்கத்துடன் கேட்டார் சிவகாமி. முறைன்னு இருக்கேம்மா, எங்க நாத்தனார் தான் எப்படி செய்யறதுன்னு சொன்னாங்க, அதன்படி எடுத்துட்டு வந்தோம். வேற எதுவும் வாங்கணும்னாலும் சொல்லிருங்க என்றார் சகுந்தலா. வேற ஒண்ணும் வேணாம், எங்க பிரியாவை சீக்கிரமே அனுப்பி வைங்க, அதுவே போதும் சோமசுந்தரம் இடையிட்டு கூறினார். பிறகு அனைவரும் சாப்பிட்டு விட்டு அறைக்கு வந்து ஓய்வெடுத்த போது சகுந்தலாவின் மடியில் சலுகையுடன் சாய்ந்தபடி பேசிக் கொண்டிருந்தாள் ரியா. எனக்கு மாமாவையும் அத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? மாமாவுக்கு என் மேல ரொம்ப ஆசை. அப்பா எப்படி என் மேல பிரியமா இருப்பாங்களோ அதே மாதிரிதான் மாமாவும். அத்தையும் நீங்க என்னை எப்படி பார்த்துப்பீங்களோ அது போலவே பார்த்துக்கிறாங்க. நான் ரொம்ப லக்கி தெரியுமா? உணர்ச்சிகள் நிறைந்த குரலில் கூறினாள் அவள். அந்த நிமிடம் அந்த அறையை கடந்து சென்ற ரிஷிக்கு ரியா தன் தாயின் மடியில் உரிமையுடன் சாய்ந்திருந்த காட்சியும் அவளுடைய வார்த்தைகளும் மனதினுள் பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தின. அவள் தனக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் தன்னை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் தன்னிடம் மட்டுமே முரண்படுவதும் அவனுடைய ஈகோவிற்கு விழுந்த அடியாய் இருந்தது. மனதிற்குள் பொறாமை என்னும் தீ கனன்று எரிய ஆரம்பித்தது. தன்னிடம் சாதாரணமாக கூட பேச மறுக்கின்றவள் மற்ற அனைவரிடமும் இயல்பாக ஒட்டி கொள்வதும் பிரியம் காட்டுவதும் உயிராய் பழகுவதும் அவன் கோபத்தை மேலும் கிளறியது. அந்த நேரம் சகுந்தலா ரியாவை கிளப்பி அனுப்பினார். ரியா, போய் மாப்பிள்ளைய கவனிமா, 1 மாசம் எங்களோட தானே இருக்க போற, இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம கிளம்பணுமே என்றார். தன் மனக்கோபத்தை அடக்க முடியாமல் ஜன்னலருகே நின்றபடி சிவந்த விழிகளுடன் ரிஷி சீற்றத்துடன் விரைத்துக் கொண்டிருந்த போதுதான் ரியா உள்ளே நுழைந்தாள். உலர்ந்த புன்னகையுடன் அவன் அருகில் சென்று, நான் ஊருக்கு கிளம்புறேங்க, ஆடி மாசத்துக்கு அழைச்சிட்டு போறது சம்பிரதாயமா, நான் சீக்கிரமே வந்துடுறேன் மெதுவாக கூறினாள். முரட்டுத்தனமான கோபத்துடன் இருந்தவன் வேகமாக திரும்பினான். வேணாம், ஏன் எதுக்கு வர்ற? அங்கேயே இருந்துட வேண்டியதானே. இங்க வந்து என்னையும் மிருகமாக்குறதுக்கா? நீ எல்லாம் ஒண்ணு வர வேணாம். நீ இல்லாம என்னாலையும் வாழ முடியும். நான் சந்தோஷமா இருப்பேன் என்ன? புலியாய் உருமினான். வார்த்தைகள் தீயாய் எரிய சொல் அம்புகள் அவள் இதயம் தைத்தன. ஒரு கணம் ஒன்றுமே புரியாமல் நின்றிருந்தவளின் மனம் 2ஆக பிளப்பது போல் வலிக்க ஆரம்பிக்க விம்மலுடன் ஓடிச் சென்று தன் கட்டிலில் விழுந்தாள். தன் உயிரை தன்னை விட்டு நீங்கி சென்றது போல் ஒரு வழி எழ தாங்க முடியாமல் அழ ஆரம்பித்தவளின் கண்ணீர் அடங்க வெகு நேரம் பிடித்தது. திடீரென்று அறைக்கதவு தட்டப்பட்டதும் நிமிர்ந்து பார்த்தால் கதவை திறந்து கொண்டு சகுந்தலா வந்து கொண்டிருந்தார். மகளின் அழுத முகம் வேறு எதையோ உணர்த்த அதை கணவரை பிரிந்து வரும் அழுகை என்று எண்ணியவள் சிறிது நேரத்தில் கிளம்ப வேண்டும் என்று நினைவுபடுத்தினார். பிறகு முகம் கழுவி உடை மாற்றி ரியா தயாராக வர டிரைவர் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு கீழே செல்ல பின் தொடர்ந்து வந்த போது ரிஷி ராமநாதனுடன் பேசிக் கொண்டிருந்தான். பெரியவர்களின் காலில் விழுந்து நமஸ்கரித்து விட்டு எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு அவள் வெளியே வந்த போது சிவகாமியின் மொழிகள் கலங்கியிருந்தன. ரிஷி வெளியே நின்றிருக்க மெதுவாக அவன் அருகில் சென்றவள், நான் கிளம்புறேன் மெல்லிய குரலில் கூற உடனே என்று தலையாட்டினான் அவன். அனைவருக்கும் கையசைத்து விடை பெற்று மனதில் பெரும் சுமையுடன் பின்புறம் சாய்ந்து கண்களை மூடியவளின் நெஞ்சம் முழுவதும் காற்றடைத்த பந்தாய் ரிஷியின் நினைவுகள். அவன் பேச்சு பாறையாய் இறுகி இருந்த மனதை ஒளியால் உடைத்தது. குத்தேட்டிகள் ஒன்றாய் சேர்ந்து இறங்குவதைப் போல் காயப்படுத்தியது. வீட்டிற்கு சென்றதும் தென்காசிக்கு போன் செய்து தாங்கள் வந்து விட்டதை தெரிவித்தாள் ரியா. சோமசுந்தரம் போனை ரிஷியிடம் கொடுக்க,
நாங்க திருச்சிக்கு வந்து சேர்ந்துட்டோம், அதை சொல்லதான் போன் பண்ணேன், அத்தை கிட்ட சொல்லிடுங்க என்று கூறிவிட்டு உடனே ரிசீவரை வைத்து விட்டாள். அங்கு ரிஷியோ கோபத்துக்கும் வேதனைக்கும் இடையே போராடி கொண்டிருந்தான். கிளம்பும் போது கண்ட அவளுடைய சிவந்த முகமும் பார்வையும் அவனை வெகுவாய் பலவீனப்படுத்தி இருந்தன. அவள் குரலில் இருந்த சோகம் அவனிடம் ஆழமான பாதிப்பை உண்டு பண்ணி இருந்தது. ரியா ஊருக்கு சென்றதிலிருந்து அவனால் நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை. தொலை தூரத்தில் இருந்தாலும் தொலையாத சுவடுகளை அவனுள் ஆழ பதித்திருந்தாள் அவள். திருச்சியில் ரியாவும் அதே நிலையில் இருந்தாள். தினமும் தென்காசியிலிருந்து சோமசுந்தரம் பேசும் பொழுது ரிஷியும் மெதுவாக ஏதாவது பேசுவான். வீட்டில் உள்ளவர்களை விசாரித்து விட்டு வைத்து விடுவான். சில நாட்கள் அந்த பேச்சும் இருக்காது. நாட்கள் மெதுவாக நகர தினமும் ராமநாதன் அவளை வெளியே அழைத்துச் சென்று விடுவார். பெரிதும் ஓய்ந்து போயிருந்தவளின் மனது படிப்படியாக தேறி இந்த 15 நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு வந்தது. ஆனால் ரிஷியின் நினைவும் புறக்கணிப்பும் மனதை கசக்கி பிழிந்தன. மழையில் சிலிர்த்து நடுங்கும் அதிகாலை நினைவுகளிலும் அவன் பிம்பம். தென்காசியில் ரிஷியும் அவள் பிரிவால் தன் வசம் இழந்திருந்தான். அவனையை கவனித்துக் கொண்டிருந்த சோமசுந்தரம் அன்றிரவு அவனை தனியே அழைத்தார். வெகு நேர தீவிர யோசனைக்கு பிறகு, ரிஷி, நீயும் பிரியாவும் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு நான் கவனிச்சுட்டு தான் வர்றேன். வருஷம் ஒரு அத்தியாயம் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சுடா. இனிமே உனக்கு துணை பிரியாதான்ங்கிறத நீ எப்ப உணர போற? அழுத்தமான குரலில் கேட்டார். அப்பா, என்னால வருஷாவோட துரோகத்தை மறக்க முடியல. ரணமா இன்னும் என் மனச அது அரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மனசுல மனசார ரியாவை ஏத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் ஏதோ உன்னை தடுத்துடுது. தவிப்புடன் எங்கோ பார்த்தபடி கூறினான். உன்கிட்ட இப்ப ஒரு உண்மைய சொல்ல போறேன். நானும் அம்மாவும் கடைசி வரைக்கும் இது உனக்கு தெரியாமலே போகட்டும் தான் நினைச்சோம். ஆனா இப்ப சொல்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பமும் அதுக்கான அவசியமும் வந்துடுச்சு. ஒரு பெருமூச்சுடன் கூற ஆரம்பித்தார். நீ இப்ப சொன்னியே ஒரு பொண்ணோட துரோகத்தால மொத்தமா பெண்ணினத்தை வெறுக்கிறேன்னு. இதே மாதிரி உன் அம்மா நினைச்சிருந்தா நீ பிறந்து ஆண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனேயே உங்க அம்மா உன்னைய கொண்டு இருக்கணும். ஏன்னா உங்க அப்பா அவங்களுக்கு பண்ண துரோகம் அப்படி. மனதில் வெகு நாட்களாய் மறைத்து வைத்து புழுங்கிக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை போட்டு உடைத்து விட்டார் அவர். அப்பா, நீங்க அம்மாவுக்கு புரியாத குரலில் கேட்டவனிடம், உன்னைய பெத்த அம்மா அப்பா நாங்கள்ல ரிஷி, தர்ம சங்கடத்துடன் கூறினார். அவருடைய வார்த்தைகள் அவனை சுனாமியாய் சுழற்றி போட்டன. தன்னுடைய அம்மா அப்பா அவர்கள் இல்லை என்ற செய்தி மனதில் இடியாய் இறங்கியது. அப்ப நான் விழிகள் அலைப்புறுதலுடன் தவிக்க கேட்டான். ரிஷி, நான் என்னோட படிச்ச ஷியாமலாவை மனசார விரும்பினேன். ஆனா அவ என்னை விரும்பல. எங்க காலேஜ்ல ஒரு ரவுடி மாதிரி முரட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த வேணுவை தான் அவ விரும்பின. நானும் விட்டு கொடுத்துட்டேன். படிப்பு முடிஞ்ச உடனேயே என் மாமா பொண்ணு சிவகாமிக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்ப நான் டெல்லியில வேலையில இருந்தேன். எங்களுக்கு குழந்தை இல்லை. அப்பதான் எதேச்சியா ஷியாமலாவை இங்க சந்திச்சு வயிற்றுல 2 மாசம் கர்ப்பத்தோட அவளை அனாதையா விட்டுட்டு வேணு ஓடி போயிட்டதா சொன்னான். அவளை எங்க வீட்டுல அங்கே தங்க வச்சிருந்தோம். சிவகாமிக்கு நான் அவளை விரும்பினதெல்லாம் நல்லாவே தெரியும். ஒரு நாள் வேலை தேடி போன இடத்துல ஷியாமலா வேற ஒரு பொண்ணோட வேணுவை பார்த்திருக்கா. அவளை அப்பதான் கல்யாணம் செஞ்சு அவன் அழைச்சிட்டு வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குது. கோபத்துல அவன்கிட்ட நியாயம் கேட்க போனப்ப அவன் இவளை பிடிச்சு தள்ள ஷியாமலா பக்கத்துல இருந்த பெரிய கட்டையால அவ மண்டையில அடிக்க அந்த நிமிஷமே வேணு செத்துட்டான். போலீஸ் உடனே உங்க அம்மாவை கைது பண்ணிட்டாங்க. அது ஆபீஸ்ங்கிறதுனால நிறைய சாட்சி இருந்துச்சு. நீ ஜெயில ஆஸ்பத்திரியில தான் பிறந்த. உடனே என்னை கூப்பிட்டு அனுப்பிய ஷியாமலா உன்னை என்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னான். அதுக்கப்புறம் ஜெயிலேயே டிவி வந்து உங்க அம்மா ஷியாமலா இறந்துட்டா. என்னைக்குமே நீ எங்க புள்ளதான் ரிஷி. இப்ப மட்டும் இதை ஏன் சொன்னேன்னா நீ மனசு மாறணும் தான். ஒரு பொண்ணு தப்பு செஞ்சா எல்லாரும் அப்படிதான்ங்கிற உன் எண்ணத்தை நீ மாத்திக்கிறது கார்த்திதான். வேணு அவளுக்கு செஞ்ச கொடுமைகளுக்கு நீ ஆண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனேயே இவன் எந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பிறந்திருக்கானோன்னு ஷியாமலா உன்னை உடனே அழிச்சிருக்கணும். ஆனா அதை செய்யல. ஏன் தெரியுமா? ஒரு ஆண் தப்பு பண்ணுனா அதுக்கு எல்லா ஆண்களும் பொறுப்பாளியாக உங்க அம்மா விரும்பல. அந்த நேரத்துல என்னை ஒரு நல்ல நண்பனா நினைச்சு உன்னை என் கையில கொடுத்தா. அவ பையன் நீ. ஒரு பொண்ணு உன்னை ஏமாத்திட்டான்னு எல்லா பொண்ணுங்களையும் வெறுக்கிறியே, இது என்ன நியாயம் சொல்லு? அதனாலதான் இந்த உண்மையை சொல்ல வேண்டியதா போச்சு. திருமண நாள் அன்னைக்கு தன்னோட முதல் காதலை பத்தி சொல்லி அவளை மனைவியா ஏற்க மறுத்த உன்னையே பிரியா கூட பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆனா நாங்க யாருமே இதை செய்யல. ஏன் தெரியுமா? உன் மேல நாங்க வச்சிருந்த அன்பும் பாசமும் தான் காரணம். உன்னை சுத்தி ஒரு கூட்டை கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே இருந்தபடி எல்லார் மனசையும் நோக்கடிக்கிறியே, முதல்ல அதை உடைச்சிட்டு வெளியே வா. என்னைக்குமே நாங்க தான் உங்க அப்பா அம்மா.
உன்னோட ரிஷி மூலம் ரியாவுக்கு கட்டாயம் தெரியக்கூடாது. நம்ம 3 பேருக்குள்ளேயே அது மடிஞ்சு போயிடட்டும். எனக்கு சத்தியம் பண்ண முதல்ல என்றதுமே அவன் மனதிற்குள் பெரும் போராட்டம் நடக்க ஆரம்பித்தது. அந்த நிமிடம் சிவகாமியின் மடியில் சாய்ந்து, அம்மா, நான் தானே உன் மூத்த பிள்ளை, அப்பா பொய் தானே சொல்றாரு என்று கேட்டுவிட்டு ஓவென்று கதறி அழ வேண்டும் போல் ஒரு உணர்வு. சுருங்கி இறுகிய முகத்துடன் ஒடுங்கி போயிருந்தவனை கண்டதும், நாங்க உனக்கு எந்த காலத்திலையும் தூண்களாதான் துணை இருப்போம் ரிஷி, அதை மறந்துடாத என்ன? அவனை ஆதரவாக அணைத்தபடி கூறியவரிடம் அவன் தங்களை புரிந்து கொள்ள வேண்டுமே என்ற பரிதவிப்பு. யாரோ தன் ஆணி வேரையை பிடுங்கி உயிரோடு சாய்த்த கொடுமையாய், நீ எங்க மகன் இல்ல என்று தந்தையை கூறிய அதிர்ச்சியில் உறைந்து நின்றிருந்த ரிஷியின் மனதிற்குள் ஒரு பெரும் மாற்றம். தன்னுடைய கதையை கேட்டவனால் அதை நம்பவும் முடியவில்லை. நம்பாதிருக்கவும் வகையின்றி சோமசுந்தரம் விலகி இருக்க விசாலத்துடைய தாய்மையின் விஸ்வரூபம் மெய்சிலிருக்க செய்தது. திடீரென்று அவர் குரல் அவனை கலைத்தது. இப்பவும் சொல்றேன், நீதான் எங்களுக்கு மூத்த பிள்ளை, அப்புறம்தான் வித்யாலா. வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்க ரிஷி. நீயும் பிரியாவும் சந்தோஷமா இருக்கிறத நாங்க பார்த்தாகணும்ல. பிரியா உன்னை உயிருக்குயிரா விரும்புற, ஆனா உன்கிட்ட இருந்து பிச்சையா காதலை யாசிக்க மாட்டேன்னு அவ மறுத்துட்டா. புரிஞ்சுக்கப்பா முதல்ல. தவிப்புடன் முடித்தார் அவர். சட்டென்று அவன் மனதில் தனக்கென்று இவ்வுலகில் யாரும் இல்லையோ என்ற வெறுமை பூதகரமாக எழுந்தது. அன்று வெகு நேரம் உறக்கமின்றி யோசித்துக் கொண்டிருந்த ரிஷிக்கு முதலில் பிரியம்பதாவை பார்த்த அந்த நிமிடமே தன் மனதில் காதல் சிம்மாசனமிட்டு அவள் அமர்ந்தது என்று புரிந்தது. தன் தாயை பற்றி நினைத்த போது மனம் கசிந்துவிட, தன்னை உயிராய் வளர்த்த தாயையும் தந்தையையும் நினைத்தாலும் நன்றியிலும் நிகழ்ச்சியிலும் நெஞ்சம் நிறைந்து போனது. சோமசுந்தரமும் சிவகாமியும் தெய்வங்களாகவே தோன்றின. அந்த நிமிடம் மனதில் ரியாவை தான் காதலுடன் சுமக்கும் நினைவுகள் ஆழமாயிருந்தது. அன்றிரவு தன் ரிஷி மூலம் தெரிந்த அதிர்ச்சியிலும் ரியாவை பற்றிய நினைவுகளாலும் அவன் உறங்கவே இல்லை. மறுநாள் ஆடி 18. அன்று அதிகாலையிலேயே எழுந்து மஞ்சள், குங்குமம், பூக்கள், காப்பரிசி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று காவிரி ஆற்றில் வைத்து கும்பிட்டனர் ராமநாதன் குடும்பத்தினர். பொங்கும் நுரையுடன் கரை புரண்டு செல்லும் காவிரியைப் போலவே ரியாவின் மனமும் பிரளயமாய் பொங்கிக் கொண்டிருந்தது. காவிரி ஆற்றிலிருந்து அவர்கள் வீடு வந்து சேர்ந்த போது அவர்களுடைய கார் வாசலில் நின்றிருந்தது. நேற்றிரவு பேசிய போது கூட யாரும் வருவதாக கூறவில்லையே என்ற நினைப்பில் ராமநாதனும் அவளும் பரபரத்து போயின. டாக்ஸி வந்து நின்ற சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டில் இருந்த பத்மநாபன் வெளியே வர பின்னாலேயே ரிஷியும் வந்தான். தான் காண்பது கனவா என்று நினைக்கும் போதே ரியாவின் வயிற்றுக்குள் 1000 வண்ணத்து பூச்சிகள் ஒன்றாக சிறகடித்தன. தன் மனம் ஏன் இப்படி அலைப்பாகிறது என்று அவளுக்கு புரியவே இல்லை. அந்த நிமிடம் அவனும் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவன் பார்வையில் பெரும் மாற்றம். கண்கள் ஏதோ செய்தி சொல்ல துடித்தன. வேகமாக முன்னே சென்று வரவேற்ற ராமநாதன், வாங்க மாப்பிள்ள, நேத்தே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க வீட்டிலே இருந்திருப்போம்ல என்று தவித்தார். முதன் முறையாக மனதை பிரதிபலித்த புன்னகையில் ரிஷியின் முகம் மலர்ந்தது. பரவாயில்ல மாமா, திடீர்னு தோணுச்சு, அதான் கிளம்பி வந்தேன். காலையில ரியாவை அழைச்சிட்டு கிளம்பணும்ல என்று கூறியவன் கண்ணோரங்களில் செல்ல சினுங்களுடன் ரியாவை பார்த்து குறும்பாக சிரிக்க அவள் இதயமே ஒரு கணம் குலுங்கியது. ரியா வெக்கமும் யோசனையும் தவிப்புமாய் தலை குனிந்து கொள்ள அவர்களின் பார்வை பரிமாற்றத்தை உணர்ந்த சகுந்தலா, உள்ள வாங்க மாப்பிள்ள, நீங்களாவே காரை ஓட்டிட்டு வந்தீங்களா என்றபடி கதவை திறந்தார். ஸ்வேதா குறும்புடன் சிரித்துவிட்டு உள்ளே செல்ல ரிஷியை ஓய்வெடுக்கும்படி கூறிவிட்டு கடைக்கு கிளம்பினார் ராமநாதன். ஸ்வேதா கொடுத்த ஆரஞ்சு ஜூஸை குடித்த பிறகு அவனை தன் அறைக்கு அழைத்துச் சென்ற ரியாவிற்கு பதட்டத்தில் இதயம் விட்டு விட்டு துடித்தது. உள்ளே சென்றவுடன் கதவை தாளிட்ட ரிஷி அவள் புறம் திரும்ப அவன் கண்களில் கட்டுக்கடங்காத காதல் தெரிய, கூடவே அவள் தன்னை புரிந்து கொண்டு தன் கைச்சிறைக்குள் வந்து சரணடைவாளா என்ற பயமும் தவிப்பும் தெரிந்தன. அவள் அசையா ஓவியமாய் நின்றிருக்க மெதுவாக அவள் அருகில் சென்றவன், ஏரியா, நிறைய கேள்வி இருக்குல்ல உன்கிட்ட, நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நானே சொல்லிடுறேன். நான் உன்னை நேசிக்கிறேன் ரியா. ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு விரும்ப முடியுமான்னு என்னையே கேள்வி கேட்கிற அளவுக்கு உன்னை விரும்புறேன். போதும் தானே? சட்டென்று அவள் விழிகளில் வண்ண மின்னல்கள் தெரிய அவள் உலகமே அழகானதைப் போல் ஒரு உணர்வு. உன்னைய பொண்ணு பார்க்க வந்தப்பவே என் இதயத்துக்குள்ள நீ பதிஞ்சதுனாலதான் நான் சரின்னே சொல்லியிருந்தேன். ஆனா அப்ப அதை ஒத்துக்க என் மனசு தயாராவே இல்லை. பொண்ணுங்க மேல நம்பிக்கை இல்லாம இருந்தேன்னா உன்னை இழக்க விருப்பம் இல்லாம தான் நம்ம கல்யாணத்துக்கு உடனே சம்மதிச்சேன்.
அப்புறமும் என் மனசோட ரொம்ப போராடி தான் வர்ஷாவை பத்தி எல்லாம் சொன்னேன். ஆனா நீ எல்லார்கிட்டையும் அன்பா இருந்து என்கிட்ட மட்டும் ஒதுங்கி போனப்ப என் மனசு ரெண்டா பிளந்து என்னதான் கட்டுப்படுத்திக்கிட்டாலும் நீ பழகுற விதமும் உன் குணமும் என் காதலை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. பண்ணையை சுத்தி பார்த்தப்பவே அன்னைக்கு முதல் முறையா உன் கையை பிடிச்சப்ப ஒரு தென்றல் தீண்டி போன உணர்வு. ஆனா பூஜை நடந்த அன்னைக்கு என்னைய பார்க்க விரும்பாம கண்களை இருக்க மூடி என்னை புறக்கணிச்ச பாரு, அன்னைக்கு நான் ரொம்ப காயப்பட்டு போனேன் தெரியுமா? உன்னோட தாய்மை உணர்வை ஏற்கனவே ஆகாஷ் நீ கொஞ்சிறப்பவே நான் உணர்ந்திருக்கிறேன். என்னோட பார்வைகள் என்னோட மனசை உனக்கு ஏன் புரிய வைக்கலன்னு தான் தெரியல. ஆனா நீ ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு உங்க அம்மா மடியில சாஞ்சு பேசின வார்த்தைகள் என்னை தீயா தகிக்க செஞ்சுச்சு. உன்னோட அன்பு முழுவதும் எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும்னு நான் சுயநலமா நினைக்க ஆரம்பிச்ச நேரத்துல அந்த வார்த்தைகள் என்னைய பிரிஞ்சு போறதுல உனக்கு எந்த உணர்வோ கஷ்டமோ இல்லையோங்கிறது புரிய வச்சுச்சு. அந்த நிமிஷம் நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியுமா? இந்த 20 நாள்ல ராத்திரியில நான் சரியாவே தூங்கினதில்லை. நேத்து நைட்டு அப்பா என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள் தெளிவா புரிஞ்சிச்சு. எனக்கு கொஞ்சமும் குறையாம நீயும் என்னைய விரும்புறதா அப்பா சொன்னாரு. நீ என்னை இந்த அளவுக்கு விரும்புவேன்னு நான் எதிர்பார்க்கல. விடிய விடிய தூங்காம யோசிச்சு விடியற் காலையில அப்பா கிட்ட சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன். இப்ப புரியுது வர்ஷா மேல எனக்கு இருந்தது காதலே இல்ல, இப்ப நான் உணர்றதுதான் உண்மையான நேசம்னு. இனிமேயும் என்னை தவிக்க விடாம என் கூட வருவியாரையா? அவள் முகத்தை கைகளில் ஏந்தி ரிஷி கேட்ட போது அவள் விழிகளில் வெட்கம் அணை உடைத்த வெள்ளமாய் பாய்ந்தது. என் வானத்து மேகம் மழை தருமாவென்று காத்திருந்தவளுக்கு பரிசாய் அவனுடைய அன்பு தூறல்கள். இதயத்தில் துளிர் விட்டிருந்த காதல் பயிர் செழிக்க ரிஷியின் வார்த்தைகள் சாரல்களாய் பன்னீர் தூவின. மெதுவாக நிமிர்ந்தவள் அவன் விரல்களை பற்றி மென்மையாக முத்தமிட காதல் போரில் இதயம் களவு போனது அன்று, உயிர் கரைந்து போனது என்று. மறு நிமிடமே அவனுடைய உதடுகளின் பதிப்பாய் அவள் கண்ணங்கள் இரண்டும் கன்றி சிவந்தன. மெதுவாக அவள் காதலியில் குனிந்தவன், நம்ம நாளைக்கு காலையில எங்க போறோம் தெரியுமா? கொடைக்கானலுக்கு தான் என்றான் ரிஷி சீண்டலான குறும்பு குரலில். இருவர் மனதிலும் பெரும் மழையாய் பொங்கி பெருகிய காதல் வசந்தத்தை அறிமுகப்படுத்த ஆகாயம் மழைத்துளிகளை அச்சுதையாக பூமியின் மேல் தூவி வாழ்த்து பாட ஆரம்பித்தது. கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.